So good morning. So already preface and first chapter பார்த்தோம் ஸ்டேட் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு. ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி த்ரூ கிரெடிபிள் கன்சாலிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, டெபிசிட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணாங்க, டேக்ஸ் ரெவன்யூஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, இந்த மாதிரியான இதில் லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், ஸ்டேட்ஸுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ், ஓவரால் டெப்ட் ப்ரொஃபைல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, எப்படி ரெடியூஸ் பண்ணாங்க, பப்ளிக் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அது, அப்புறம் ஜெனரல் கவர்மெண்ட் ஃபினான்சஸ் அப்படின்னா அதை ஜெனரல் கவர்மெண்ட்னாலே முன்னாடி பார்த்துருக்குறோம், போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் அது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் இந்த செகண்ட் சாப்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆங்கரிங் ஸ்டெபிலிட்டி த்ரூ கிரெடிபிள் கன்சாலிடேஷன், அதாவது போஸ்ட் கோவிட் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. கோவிட் அப்போ உங்களுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா 9.2% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. உங்களுக்கு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்லுது, ஃபிஸ்கல் டெபிசிட் 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே கண்டெயின் பண்ணணும் அப்படின்னு. அதை நோக்கி தான் ஸோ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குங்கிறது தான் இப்போ ஒரு 4 பாயிண்ட்ஸ்லேயே சொல்லிட்டாங்க. இந்த சாப்டரில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ இம்ப்ரூவ்டு ரெவன்யூ பயான்சி, எதனால ஃபிஸ்கல் இப்போ ரெடியூஸ்டு ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2% மேலே இருந்ததை 5 இயர்ஸில் ரெடியூஸ் பண்ணி இப்போ அரௌண்ட் 4.4 கிட்ட திருப்பி கொண்டு வந்திருக்காங்களே. அப்போ அது எதனால பாசிபிள் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கண்டினியூடு எம்பசிஸ் ஆன் கேபெக்ஸ், கேபெக்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட கம்பேர் பண்ணிங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மி தான், பட் அது கிராஜுவலாக என்ன ஆகிட்டே வருதுன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆகும். அது மூலமாக ரெவன்யூ என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இம்ப்ரூவ்டு ஃபிஸ்கல் டிரான்ஸ்பரன்சி, அப்போ கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் ரெடியூஸ் பண்ணுறது, ரெவன்யூ டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ ஓப்பனாகவே என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. கண்டினியூடு டெபிசிட் ரிடக்ஷன் அலாங் கிரெடிபிள் பாத், அதான் ஃபிஸ்கல் கிளைடு பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 9.2% இருந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை 2 வருஷத்தில் 5% கொண்டு வர முடியாது, அவர் நெக்ஸ்ட் இயரே வந்து 3% கொண்டு வர முடியாது. அப்போ ஃபிஸ்கல் கிளைடு பாத்துன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதை கிரெடிபிள் பாத் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே இதில் 1 or 2 இயர்ஸில் கம்ப்ளீட்டாக டக்குன்னு வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ரியலிஸ்டிக்கான டார்கெட்டாக இருக்காது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க கிராஜுவலாக. அதெல்லாம் பார்க்கலாம் எப்படி என்னென்ன பெர்சன்டேஜ் அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம
ஃபிஸ்கல் பாத் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கிறதுனால லாஸ்ட் இயர் நிறைய இன்டர்நேஷ்னல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் நமக்கு நல்ல ரேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஸ்டார், டிபிஆர்எஸ் அது ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, எஸ்என்பி ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, ஜப்பானுடைய பேங்க் இருக்கு ஒன்று, அதுவும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இவங்கெல்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்ல ரேங்க்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரிபிள் வின் ஸ்ட்ராட்டஜினா ஃபிஸ்கல் டெபிசிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, மெயின்டைனிங் ஹை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கேபெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ஹான்ஸ்டு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி ஏன் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரெடியூஸ் ஆகுது, இன்ஃப்ளேஷன் ரெடியூஸ் ஆகுது. இதெல்லாமே லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே வந்திருக்காங்கன்னா கிராஜுவலாக டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற சாப்டர் தான் இந்த செகண்ட் சாப்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுடைய ரெவென்யூ எவ்வளவு குரோ ஆயிருக்கு அப்படின்னு சர்வே சொல்லுது. ரெவென்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ பேண்டமிக் இயர்ஸில் 8.5% அளவுக்கு இருந்த ரெவென்யூ போஸ்ட் பேண்டமிக் பீரியடில் 9.1% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஸ்ட்ராங் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் ட்ரோவ் ரெவென்யூ க்ரோத். நிறைய ப்ரோஆக்டிவான மெஷர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். டேக்ஸை ரெவன்யூவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டேக்ஸ் கம்ப்ளையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டேக்ஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா நிறைய பொருள்கள் மேலே டேக்ஸ் போடுறது. அப்போ ஜிஎஸ்டி ஆம்பிட்டுக்குள்ளே நிறைய பொருள்களை கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி ஸ்லாப் அப்பப்போ என்ன பண்ணிகிட்டே வராங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தது. ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதத்துக்கே 2 lakh crore கிட்ட என்ன இருக்குன்னா டச் ஆகுதா. அப்போ கம்ப்ளையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறவங்களையும் கட்ட வைக்கிறது. அதை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக ப்ரீ பேண்டமிக் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ போஸ்ட் பேண்டமிக் இயர்ஸில் ரெவன்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பர்சன்டேஜை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா தேவையில்லை. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் ஜிஎஸ்டி ஸ்டெபிலைசேஷன். அதனால டேக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் உங்களுக்கு என்ன குறைக்க முடிஞ்சிருக்கு, ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரெகுலராகவே கவர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்கன்னா எதனால ரெடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ ஸ்ட்ரென்தன் ஆனதுனால. ஸோ அதுக்கப்புறம் எப்படி எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான இதுதான் ப்ரூஃப் தான் இதெல்லாம். இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2021 கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அதான் ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2% ஆஃப் ஜிடிபியாக இருந்தது. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 26ல் பட்ஜெட் எஸ்டிமேட் படி எவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க, 4.4% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் சும்மா 4-5 தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே போயிடும். அது கூட தேவையில்லை, அது யாரும் அப்படி எக்ஸாக்டாக கேட்க மாட்டாங்க. பட் இது ஃபிஸ்கல் டெபிசிட் எல்லாம் ஒன் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸா, அதனால் இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி ரீட் பண்ணுறதுனால அது அப்படியே நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். இப்போ ரெவன்யூ டெபிசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கோவிட் அப்போ உங்களுக்கு ரெவன்யூ டெபிசிட் 7.3% ஆஃப் ஜிடிபியாக இருந்தது. இப்போ 1.5% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி டெபிசிட் 5.7% ஆஃப் ஜிடிபி இருந்தது, 0.8% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் வந்து கிரெடிபிள் அந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாத் அப்படிங்கிறது. அதுவும் கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கா. லாஸ்ட் 5 இயர்ஸில் கிராஜுவலாக கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே வந்திருக்குன்னா ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓவராலாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, கிராஜுவலாகவும் என்ன இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸில் கிராஜுவல் ரெடக்ஷன் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட், பிரைமரி டெபிசிட் அண்ட் ரெவன்யூ டெபிசிட் எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எதனால இப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க, டேக்ஸ் ரெவன்யூ கலெக்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதில் டைரக்ட் டேக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். டைரக்ட் டேக்ஸ் நவ் ரெப்ரசன்ட்ஸ் அரௌண்ட் 59% ஆஃப் டோட்டல் டேக்ஸ் ரெவன்யூ இன் ஃபினான்ஷியல் இயர் 25. இப்போ 100 ரூபா வரி வருமானம் வருதுன்னா அதில் 59 ரூபா இதிலிருந்து வருது. அப்போ ஏன்னா டாக்ஸஸை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்னு. அப்போ டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக வர வருமானம் அதிகமாக இருக்கா, இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக வர வருமானம் அதிகமாக இருக்கானா, டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக வர்றது அரௌண்ட் 59 or 60% கூட வச்சுங்களேன். ஸோ 60% ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ அது எதனால இப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி ட்ரெண்டு பாருங்க. இதுக்கு ப்ரீ பேண்டமிக்கும் போஸ்ட் பேண்டமிக்கும் அந்த கிராஃப் இது மாதிரி பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்க. இப்போ இதில் டைரக்ட் டாக்ஸஸ் முதல்ல எவ்வளோ இருந்துச்சு, ப்ரீ பேண்டமிக் பார்த்தீங்கன்னா 52% தான் இருந்துச்சு டைரக்ட் டாக்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூ.
போஸ்ட் பேண்டமிக் அது என்ன இருக்குன்னா 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீ பேண்டமிக் இன்டைரக்ட் டாக்ஸஸ் 48% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இப்போ 41%ன்னு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. இதை வச்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து இன்கரெக்ட். ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூக்கு எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது? டைரக்ட் டாக்ஸஸ் அரௌண்ட் 60% வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இதுதான் எதனால அது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்கன்னா ஸ்ட்ராங் growth மொமெண்டம் பிகாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்டு கம்ப்ளையன்ஸ் த்ரூ டெக்னாலஜி. கம்ப்ளையன்ஸ்னா ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நிறைய பேரை டைரக்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்ஸுக்குள்ளே அந்த ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ரோஆக்டிவாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. கரெக்ட் இப்போ ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டே இருக்காங்க. அந்த ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்களே, கரெக்ட் டைமுக்கு அதை ரிமைண்ட் பண்ணுறது, ஃபைல் பண்ணுறத ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, சீக்கிரம் ஃபைல் பண்ணுங்க, ஆர் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறது. சம்டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஃபைலிங்கான அந்த டைம் முடிஞ்சு போனால் கூட இன்னொரு 1 மந்த் 2 மந்த்ஸ்லாம் கொடுத்து நிறைய பேரை டைரக்ட் டேக்ஸை பே பண்ண வைக்கிறது. அப்போ கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே கொண்டு வருது. தென் வைடர் டேக்ஸ் பேஸ் கவரேஜ், அதை நிறைய டேக்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு 2 இயர்ஸ் இருந்துச்சு. இப்போ திருப்பி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய நியூ டேக்ஸஸ், நியூ டேக்ஸ் பேஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. பெட்டர் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். முதல்ல என்ன ஆகுனா நிறைய லீக்கேஜஸ், வேஸ்டேஜஸ் மாதிரி நிறைய இருக்கும். இப்போ அதையெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேரை டைரக்ட் டேக்ஸ் பே பண்ண கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால கலெக்ஷன் இது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ டு ஜிடிபி ஆர் டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ, இது பார்த்துங்க. டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து ஒரு 11.5% ஆஃப் ஜிடிபி. ரெவன்யூ ரெசிட்ஸ் டு ஜிடிபிங்கிறது 9.1%. நான் கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் டு ஜிடிபி அப்படிங்கிறது 3.3%. இது கூட தேவையில்லை. இந்த ரெண்டும் பாருங்கள், இது முக்கியம். டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ 11.5% தான். இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸில் அதிகம். யூரோப்பியன் கண்ட்ரீஸில், யூஎஸ்ல எல்லாம் டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது அதிகம். அதாவது உங்கள் ஜிடிபி எவ்வளோன்னு சொல்கிறீங்க, $4 trillion அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த $4 trillion அளவுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஆனால் அதுலேருந்து நீங்கள் டேக்ஸ் ரெவன்யூவாக எவ்வளோ தான் ஜெனரேட் பண்ணுறீங்கன்னா 11.5% அளவுக்கு தான் ஜெனரேட் பண்ணுறீங்க. அப்போ இன்னும் டேக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. அதை நம்ம இன்னும் என்ன பண்ணாமல் இருக்கோம்னா யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கும். பட் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. ப்ரீ பேண்டமிக்கை விட போஸ்ட் பேண்டமிக்கில் கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ டு ஜிடிபி 10.8% இருந்தது, 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான் ஜிடிபிக்குள்ளே வராது. நீங்கள் ஜிடிபிக்கு சொல்கிறீங்கல்ல, அதிலிருந்து எவ்வளவு வந்து உங்களால் கலெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. லூப் ஹோல்ஸ், டீவியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா எஸ்கேப் ஆகுறாங்க டேக்ஸ் கட்டாமல். இப்போ நிறைய பேரை எப்படி டேக்ஸ் கட்ட வைக்கிறது? அப்புறம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கனாமியும் டேக்ஸ் ரெவன்யூ என்ன பண்ணும், அதாவது டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார்மலைசேஷன் ஆஃப் எக்கனாமி. இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் அதுதான். ஜிஎஸ்டி ஆம்பிட்டுக்குள்ளே நிறைய பேரை கொண்டு வர்றாங்க. டைரக்ட் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் ஏன் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க முதல்ல 6.9 crore இருந்தாங்க ப்ரீ பேண்டமிக்கில். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 16 டு ஃபினான்ஷியல் இயர் 20, அந்த 5 வருஷம். போஸ்ட் பேண்டமிக் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 22 டு ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னு எடுத்திருக்காங்க சர்வேல. ஸோ அப்போ 6.9 crore பேர் தான் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 2.2 crores கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ இத்தனை பேர் அதான் அதான் கம்ப்ளையன்ஸ், இம்ப்ரூவ்டு கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா நிறைய பேரை டேக்ஸ் கட்டுற ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 கோடி பேர் கிட்ட, 2 கோடி பேர் கிட்ட என்ன ஆயிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு அதை ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றுவாங்க. எவ்வளவு வந்து எது எந்த எந்த டேக்ஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதை தான் நட்ஜிங் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது. எதனால டேக்ஸ் கலெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா நட்ஜிங் அப்ரோச். நட்ஜுங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது, இன்டைரக்டாக ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கு, நட்ஜ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லி.
non-intrusive usage of data to guide and enable. நட்ஜுங்கிற இங்கிலீஷ் வேர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு மீனிங் என்னென்னா இன்டைரக்டாக ஒருத்தரை நம்ம நினைக்கிற விஷயத்த பண்ண வைக்கிறது. அதுக்கு பேர் நட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்ஜ் தியரிக்கு தான் இது கூட கொடுத்துருக்காங்க, நொபேல் கூட கொடுத்தாங்க 2021 நினைக்கிறேன். ஸோ இந்த நட்ஜுங்கிற கான்செப்ட் ஆர் நட்ஜ் பிளாட்ஃபார்ம் ஆர் நட்ஜ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா நான் இன்ட்ரூசிவ். இப்போ ஒருத்தரை டைரெக்டாக டேக்ஸ் கட்டுன்னு அவரை கூப்பிட்டோ கால் பண்ணியோ சொன்னீங்கன்னா அவர் எரிச்சல் ஆவார், இரிட்டேட் ஆவார். பட் அவர் ஆனால் நான் டேக்ஸ் கட்டணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இந்த ப்ராம்ப்ட் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, கரெக்டான டைமுக்கு அதை பே பண்ணுங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறது, இதெல்லாம் இன்டைரக்டாக அவங்கள என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதை ஞாபகப்படுத்தி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கிரெடிட் கார்டு பில் அப்படிங்கிறப்போ ஃபோன் பண்ணி உங்களை கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா எரிச்சல் ஆவீங்க. பட் அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன், ஞாபகப்படுத்துறதுக்காக நோட்டிஃபிகேஷன் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது. ஸோ இதெல்லாம் இன்டைரக்டாக நம்மளை என்ன பண்ணுன்னா, நம்ம கட்ட வேண்டிய டேட் வந்திருக்கு, நம்ம கட்டி ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை டைரெக்டாக ஒரு விஷயத்த செய்ய அப்படின்னா இரிட்டேட் ஆவாங்க, ஆர் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரியான ஒரு ஈகோவை அதை என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். இப்போ நட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ நான் இன்ட்ரூசிவ் usage of data. Non-intrusive usage of data to guide and enable. ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நட்ஜ் அப்ரோச் அப்படிங்கிறாங்க. நான் இன்ட்ரூசிவ் யூசேஜ் ஆஃப் டேட்டா அண்ட் டேட்டா டு கைட் அண்ட் எனேபிள். ஸோ டேட்டா ட்ரிவன் கம்ப்ளையன்ஸ் கேம்பெயின் லான்ச்டு பை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஒரு 2.3 crore பீப்புள் வந்து ஃபைல் பண்ணது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அதுக்கெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 25,000 டேக்ஸ் பேயர்ஸ் டிக்ளேர்டு 29,000 crore அசட்ஸ். இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணாமல் இருந்தவங்களெல்லாம் டிக்ளேர் பண்ண வச்சுருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, இது மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறதுனால. இது மாதிரி 91,000 டேக்ஸ் பேயர்ஸ் புதுசாக வந்து இந்த டேக்ஸ் கரெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல கம்மியாக இருந்திருக்கும், அதை அப்புறம் மாடிஃபை பண்ணி திருப்பி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப அடிஷ்னல் இன்கம் எல்லாம் ஏதாவது இருந்தாலும் அந்த அடிஷ்னல் இன்கமையும் டிக்ளேர் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறதுனால. இப்போ முதல்ல எல்லாம் இப்போ அது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினீங்கன்னா தெரியும், முதல்ல நாம தான் என்ன பண்ணணும்னா நம்ம அடிஷ்னல் சோர்சஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் நம்ம தான் என்டர் பண்ணணும். அதில் நாமளே சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம்னா சிலதையெல்லாம் மறந்துடும். இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கிறீங்கல்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுவும் இன்கமில் சேரும். பட் சம்டைம்ஸ் நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம், நம்ம அந்த பேங்க்கில் இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஞாபகமே இருக்காது. இப்போ அதெல்லாம் இல்லை, உங்கள் பேன் நம்பர்லாம் எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸோட லிங்க் ஆயிருக்கா. நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, எங்கெல்லாம் உங்கள் பேன் லிங்க் ஆயிருக்கோ எல்லாத்தையும் எதுவே எடுத்துக்குது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேணாம், அதுவே இருக்கும். அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அப்போ இதெல்லாம் நம்ம ரிமைண்ட் பண்ணி நம்ம நேச்சுரலாக மறந்துடுற நிறைய விஷயங்களை என்ன இருக்காங்க அப்படின்னா இப்போ இன்டகிரேட் பண்ணுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் கூட, மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ் கூட, எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ, உங்கள் பேன் எதுல எல்லாம் லிங்க் பண்ணியிருக்கிறீங்களோ எல்லாத்துலேயும் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா இதனால டேக்ஸ் கம்ப்ளையன்ஸ், டேக்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ் சைடு எடுத்திருக்கிறது. இது எதுக்காக ஜஸ்டிஃபிகேஷன், ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூவில் எது அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன். அது எதனால் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி கேம் சேஞ்சர். பெர் மந்த்தே இப்போ 2 lakh crore கிட்ட கலெக்ஷன் ஆகுதா. அப்போ அது எதனால, அது ரீசெண்டாக இப்போ செப்டம்பர் 22-25 ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்னு கொண்டு வந்து இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 2 rate ஸ்ட்ரக்சராக மாற்றிருக்காங்க. 5% ஸ்லாப் ஒன்று, 18% ஸ்லாப் ஒன்று, இது இல்லாமல் 40% ஸ்லாப் இருக்குது. அது சின் கூட்ஸுக்கான ஸ்லாப், டிமெரிட் கூட்ஸுக்கான ஸ்லாப் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்படி 2 rate ஸ்ட்ரக்சராக மாற்றினதுனால கன்சம்ஷன் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். விலை குறையிறதுனால டிமாண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிம்பிளிஃபைடு கம்ப்ளையன்ஸ், சப்போர்ட்டிங் ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன், வைடர் டேக்ஸ் பேஸ். இது மேனுஃபேக்சரிங்கை, ட்ரேடை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா என்ஹான்ஸ் பண்ணும். என்கரேஜிங் ஸ்மால் பிஸ்னஸஸ் டு ஃபார்மலைஸ்.
என்ஹான்சிங் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ், பூஸ்டிங் மேனுஃபேக்சரிங். ஸோ அது இல்லாமல் சில இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஜிஎஸ்டியில் சில சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் ஒன்று வந்து இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு, அதை ஓரளவுக்கு ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னால் என்ன பார்த்தோம்? ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு கம்மி இது இன்புட்ஸாக வாங்குற கூட்ஸுக்கு கம்மியான டேக்ஸஸும் ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு அதிகமான டேக்ஸும் இருக்கணும். ஆனால் சில இதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்ஸுக்கு அதிகமான டேக்ஸஸும் ஃபினிஷ்டு கூட்ஸாக இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கம்மியான ஜிஎஸ்டியும் இருந்தது தான் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இதனால எல்லாம் ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷனும் என்ன இருக்குது, இன்னும் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால் ஜிஎஸ்டி கேம் சேஞ்சர். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸஸ் சைடும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு வருது. பட் இன்டைரக்ட் டேக்ஸஸை விட டைரக்ட் டேக்ஸஸ் என்ன இருக்கு, ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஜிஎஸ்டிக்கு நட்ஜ் அப்ரோச் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீங்கள் கட்டி தான் ஆகும். நட்ஜிங் அப்ரோச் யாருக்கு வரும்னா ஃபைல் பண்ணுறவங்களுக்கு வேணால் வரலாம். ஓவராலாக எடுத்துக்கிற இப்போ டைரக்ட் டேக்ஸ் தான் நீங்களாக பே பண்ணுறது, அதை பே பண்ண வைக்கிறதுக்கு நட்ஜிங் அப்ரோச் ஹெல்ப் பண்ணுது. ஜிஎஸ்டி பில்லு போட்டு கொடுக்குறது, பில் போட்டு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களில் வேணால் அதுக்கும் நட்ஜ் அப்ரோச் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் நட்ஜ் அப்ரோச்சுங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கு இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸஸ்க்கு இருக்கிறது. ஜிஎஸ்டி தான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் பொருளை வாங்குறப்பே அதுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் கட்டினா தான் வாங்கவே முடியும். அப்போ அதனால அதில் நீங்கள் உங்களை நட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பே பண்ணுங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பாருங்க, அது வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் க்ரோத்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது ரெடியூஸ் ஆகுது. பட் ஓவரால் டேக்ஸ் கலெக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 23 அரௌண்ட் ஒரு 13 lakh crore. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஒரு 14 lakh crore சம்திங். அதுக்கப்புறம் 16 lakh crore, அப்புறம் 17 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி க்ரோத் வந்து அது ரெடியூஸ் ஆகுது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். க்ரோத் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ்டுனா அது இன்கரெக்ட். ஓவரால் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னா அது ரைட். பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோனா ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்படி ஓவராலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் வந்து ஏன் வந்து ஓவரால் டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். அதே மாதிரி கவர்மெண்ட்னால ஏன் ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்க? அன்னெசரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் சப்சிடி ரேஷனலைசேஷன்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. டிபிடி மூலமாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோமா. ஸோ அதெல்லாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் crores கவர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணி தந்திருக்கு. அதே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஒரு 2.7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் அமௌண்ட் அது. அத்தனை லீக்கேஜஸ் வேஸ்டேஜஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய சப்சிடிஸ் அன்இன்டெண்டட் பெனிஃபிஷரிஸ்க்கு போயிட்டு இருந்தது. நிறைய போகஸ் பெனிஃபிஷரி, ஃபேக் பெனிஃபிஷரிஸ் எல்லாம் இருந்தாங்களே, அதிலெல்லாம் வீட் அவுட் பண்ணியிருக்காங்க டிபிடி மூலமாக கொடுக்கறதுனால. அது மூலமாகவே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, 2.7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு. இது இல்லாமல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ரெடியூசிங் அன்னெசரி ஸ்பெண்டிங் டு இன்வெஸ்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் க்ரோத். ஸோ அதான் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங். ஸோ இது கவர்மெண்ட்டோடைய அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸை என்லார்ஜ் பண்ணி ஓவரால் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அன்னெசரியான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வர்றது தான் ஃபிஸ்கல் டெபிசிட் எல்லாம் குறையிறதுக்கு ரீசன். ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இருக்குது. இது பட்ஜெட்லேயும் இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓவராலாக லாஸ்ட் 5 years அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த கிரே கலர் மாதிரி இருக்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 10.5 lakh crore, அதுக்கப்புறம் 11.2 lakh crore இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃபார் கேபிட்டல் அசெட்ஸ், ஸ்டேட்ஸுக்கு கொடுக்குற கிராண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ரெண்டையும் சேர்த்தா எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம்.
கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டைரெக்டாக பண்ணுற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்டேட்ஸுக்கு கிராண்ட்ஸாக கொடுக்குற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுக்குற கிராண்ட்ஸ், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் எஃபெக்டிவ் கேபெக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ எஃபெக்டிவ் கேபெக்ஸும் இயர் ஆன் இயர் என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ எஃபெக்டிவ் கேபெக்ஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ் as a percentage of total expenditure ரெண்டுமே என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் அது உங்களுக்கு ரெவன்யூ சோர்சஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதுதான். ஆமாம், கரெக்ட் தான். ஸ்டடிலி டிக்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா நீங்களே பாருங்கள். அதுக்கு தான் அந்த கிராஃபே கொடுக்குறது. ஸோ வருஷம் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஸ்டடிலி என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் ஸ்டடிலி டிக்ரீஸ் ஆயிருக்கு போஸ்ட் கோவிட். இப்போ லாஸ்ட் டீகேடுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதே அதான் கோவிட் அப்போ என்ன இருக்குது, பீக்கில் போயிடுச்சு. அப்போ அது வராது. லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்னாலாம் என்ன இருக்கும், ஸ்டடிலி டிக்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டீகேடில் ஃபிஸ்கல் டெபிசிட் ஸ்டடிலி டிக்ரீஸ் ஆயிருக்கானா அது இன்கரெக்ட். அதுவும் பார்க்கணும் எந்த டைம் பீரியடுக்கு அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸ்டடிலி டிக்ரீஸ்னாலே போட்டுறக்கூடாது. டிகேடல் ஸ்டடிலி டிக்ரீஸா, 3 இயர்ஸுக்கா அல்லது 5 இயர்ஸுக்கா, இப்படிலாம் பார்க்கும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு மேஜரான ஃபோக்கஸ் கொடுத்துட்டு வராங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸாக. இந்த இப்போ கோவிடுக்கு அப்புறம் கேபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரயில்வே மாடர்னைசேஷன், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் கவர்மெண்ட் அதிகமான ஸ்பெண்டிங்கை அலாட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் தான். கேபெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா எதுல எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறப்போ ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது நம்ம இதில் கூட பார்ப்போம். உங்களுக்கு இந்த பைப்லைன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, மானிட்டைசேஷன் பைப்லைன் அப்படின்னு இருக்குமா, அதில் எதுக்கு அதிகமாக கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரோட் ப்ராஜெக்ட்ஸ், ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைவேஸ். அதுக்கப்புறம் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ மெட்ரோ மாதிரியான அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் வந்து மல்டிப்ளேயர் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்தோமா, அது எதனால கிரியேட் ஆயிருக்குன்னா டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக எவ்வளவு சேவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 3.5 lakh crore. அந்த அளவுக்கு வந்து சேவ் ஆயிருக்கு. டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் சப்சிடிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இனிஷியேட்டிவ்னால. ஆனால் அந்த அளவுக்கு அதில் டைவர்சன்ஸ் லீக்கேஜஸ் இருந்திருக்கு. 3.5 lakh crore அது ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடையாது. 3.5 lakh crore இன் சேவிங்ஸ் பை எலிமினேட்டிங் லீக்கேஜஸ். பெனிஃபிஷியரி கவரேஜும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11 crore இருந்தது, 176 crore பீப்புளுக்கு சப்சிடி தராங்க, மேஜர் சப்சிடிஸ் எல்லாம். ஆனாலும் 3.5 lakh crore சேவ் ஆயிருக்கு அப்படின்னா அவ்வளவு லீக்கேஜஸ், வேஸ்டேஜஸ், டைவர்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ பெட்டர் டார்கெட்டிங்னா என்ன, ரியல் பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. பிடிஎஸில், எம்என்ஆர்ஜிஏ, பிஎம் கிசான் இந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாம் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனால் ஓவரால் சப்சிடிஸ் என்ன இருக்குன்னா அதில் சேவிங்ஸ் நடந்திருக்கு. அப்போது ரியல் பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான பெனிஃபிஷரிஸ்க்கு இந்த பெனிஃபிட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்ததுனால் கட்டிங் வேஸ்டேஜஸ், டிபிடி. அது சும்மா ரஃபாக ஞாபகம், ஒரு 3.5 lakh crore வந்து அது மூலமாக சேவ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் பெட்டர் டார்கெட்டிங். அதுதான் அதுக்கான ரீசன். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அது என்ன, கிராஸ் சப்சிடி, அது வந்து ஹிடன் காஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நாளைக்கு ரீஃபார்ம் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒருத்தருக்கு சப்சிடி கிடைக்குது அப்படின்னா அது யாருனால கிடைக்குதுன்னா அவங்களுக்கு வேற யாரோ பே பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் கிராஸ் சப்சிடி. இப்போ டோலில் வந்து 2 வீலரில் போகிறவங்க டோல் பே பண்ணுறது இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து யார் பே பண்ணுறாங்கன்னா காரில் போகிறவங்க பே பண்ணுறாங்க. அதே மாதிரி ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் ஃபேர் வந்து கம்மியாகவே வச்சுருக்காங்க. அப்போ அது எதில் மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸில் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரைட் சார்ஜஸில் அதிகமான ஃபேர் போட்டு பேசஞ்சர் ஃபேரை எப்படி வச்சுருக்க வேண்டியதாக இருக்குன்னா மினிமமாக வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஃப்ரைட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் அதோட இம்பேக்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுக்கு பேர் தான் கிராஸ் சப்சிடி. ஆக்சுவலாக ஃப்ரீ கிடையாது எதுவும். நமக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா வேற யாரோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம், பே பண்ணுறாங்க. ஃப்ரீன்னு ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக எப்படி ஒரு விஷயம் வரும், அப்படி இல்லவே இல்லை. ஃப்ரீன்னு ஒரு கான்செப்டே கிடையாது. பட் பீப்புள் எதிர்பார்க்குறாங்களோ. இப்போ கிராஸ் சப்சிடி அப்படிங்கிறப்ப என்ன, இது வேற யாரோ மேலே அந்த பேர்டன் விழுகும். அது இன்டைரக்டாக அந்த பேர்டன் யாருக்கு தான் பாஸ் ஆக போகுது, பீப்புளுக்கு தான் பாஸ் ஆகும். ஸோ அது ஹிடன் காஸ்ட், மறைமுகமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா
ரெடியூஸ் பண்ணணும், ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். இப்போ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஏர்னிங்ஸ் சப்சிடைஸ் பேசஞ்சர் லாசஸ். பேசஞ்சர் ஃபேர் கம்மியாக வச்சிருக்கனால ரயில்வேஸ்க்கு அரௌண்ட் 5,000 crores என்ன ஆகுதுன்னா எவ்ரி இயர் லாஸ். ஆனால் அது எதில் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ஃப்ரைட் சார்ஜஸில். அப்போ அது ஃப்ரைட் சார்ஜஸ் அதிகப்படுத்துறதுனால கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அதிகமாக பே பண்ணுற அது தேவை. அதே மாதிரி பவர் செக்டார் எடுத்தோன்னு இப்போ ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ பவர் தராங்க அப்படின்னா அது ஃப்ரீயா? அதுக்கு யார் பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம்னா இண்டஸ்ட்ரியல் சார்ஜஸை அதிகமாக வச்சுருக்கிறனால. அப்போ இண்டஸ்ட்ரியல் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறனால அதெல்லாம் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் விலையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ரீஃபார்ம்ஸ் எய்ம் டு எலிமினேட் தீஸ் இன்எஃபிஷியன்சிஸ் பை ஃபினான்ஷியல் இயர் 30. அதுக்குள்ளே இந்த கிராஸ் சப்சிடிஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்க. மீன்ஸ் அதையும் சார்ஜ் பண்ணு, பே பண்ணி ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை பீப்புளுக்கு கிரியேட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கணும். இல்லாட்டி கிராஸ் சப்சிடிஸ்னால இன்டைரக்டாக திருப்பி பேர்டன் யார் மேலே தான் விழுகும், பீப்புள் மேலே தான் விழுகும். ஸோ அது ஒரு வார்னிங் ஆர் ரெக்கமெண்டேஷன் மாதிரி சர்வே கொடுக்குது, கிராஸ் சப்சிடிஸ் ஆர் ஹிடன் காஸ்ட் அப்படின்னு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக் ட்ரிவன் எஃபிஷியன்சி கெயின் இருக்குது. இப்போ சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் அதர் மினிஸ்ட்ரிஸ்க்கு அலோகேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கான அலோகேஷன்ஸையும் சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் தானே கொடுப்பாங்க ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு கீழே எல்லாம். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இப்போ என்ன, இப்போ ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை கொடுக்குறாங்க. தேவைப்படுறப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி. முதல்ல எல்லாம் என்னவா இருக்கும்னா ஐடியலாக இருக்கும், முதல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அது கடைசி நேரத்தில் இப்போ எலெக்ஷன்லாம் வர மாதிரி நேரத்தில் தான் ஸ்கீம்ஸுக்கு இப்போ எம்பி லேடு எம்எல்ஏ லேடுன்னெல்லாம் இருக்குது. அதுக்கு இப்போ ஒரு எம்பிக்கு 5 கோடி ரூபா அப்படின்னா முன்னாடியே 5 கோடியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது. இப்போ இந்த 5 கோடி என்ன இருக்குன்னா ஐடியலாக அப்படியே உட்காந்துருக்கும், பயன்படாமல் இருக்கும். ஆர் ஒருத்தர் லேட்டாக யூஸ் பண்ணுவார், ஒருத்தர் முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு இல்லைம்பாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாமல் ரியல் டைமில் அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி, அதை ட்ராக் பண்ணுற மாதிரி. அதுதான் ஜேஐடி, தட் மீன் ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ரிலீசஸ் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெடியூசிங் ஐடல் பேலன்சஸ். சும்மாவே அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதுனால அது அக்கௌண்ட்ஸ் படி ரிலீஸ் ஆகிட்டதுன்னு காமிக்கும், ஆனால் அது பீப்புளுக்கு என்ன இருக்காது, ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன இருக்காதுன்னா போய் சேர்ந்துருக்காது. ஸோ அப்போ அதெல்லாம் அந்த டைம் லேக்கு அன்னெசரியாக உட்காந்துருந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவாக எஃபிஷியண்ட்டான மாற்றுறாங்க ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட் மூலமாக. அது மாதிரி பிடிஎஸ் இருக்குல்ல, இந்த பிடிஎஸ் கொடவுன்ஸ்லேருந்து இதுக்கு ரேஷன் கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகிற லாரிகள் இருக்கா, அதோடைய ரூட் ஆப்டிமைசேஷன் இது மூலமாக ஜிபிஎஸ் மூலமாக எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால மட்டுமே 250 கோடி ரூபா என்ன இருக்குன்னா சேவ் ஆகுது. தேவையில்லாமல் சுற்றிட்டு போகிறது, அது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு இருக்கும்ல, இதெல்லாம் ஐடென்டிஃபை பார்க்குறப்போ அது ஸ்மால் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். பட் அது உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இதில் ஒரு லாரியும் ஒரு 2 கிலோமீட்டர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணால் கூட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாய்க்கு மேலே என்ன இருக்குன்னா சேவ் ஆகுது. இது இந்தியாவுடைய ஆம்பிஷன்ஸ் இருக்கா, இந்த CO2 எமிஷன்ஸுக்கு நம்ம இன்டெண்டட் கான்ட்ரிபியூஷன்ஸ்ன்னு சொல்கிறோம், நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ அதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அன்னெசரியாக ஒரு வெஹிக்கிள் வந்து பல கிலோமீட்டர் சுற்றி போகிறத பதிலாக ரூட் ஆப்டிமைசேஷன் அது மூலமாகவே பிடிஎஸ்ல 250 crores மேலே சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டெக் ட்ரிவன். இதுக்கு என்ன டெக்னாலஜி, உங்களுக்கு ஜிபிஎஸ்ங்கிற டெக்னாலஜியே போதுமா, எது ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதில் போங்க, அப்படி போய் டெலிவர் பண்ணிட்டு வர்றது, ஸ்டாக்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணிட்டு வர்றது ரூட் ஆப்டிமைசேஷன் இன் பிடிஎஸ். இதெல்லாம் வந்து நிறைய crores ஆஃப் ருபீஸ் என்ன பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணி தந்திருக்கு. அதனால தான் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஓவரால் டெப்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்தியாஸ் டெப்ட் ரிடக்ஷன் சக்சஸ் 7.1 percentage points reduction in debt to GDP ratio since 2020. 2020க்கு அப்புறம் ஓவரால் ஜிடிபியில் அரௌண்ட் 7% அளவுக்கு டெப்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இதை வந்து மீடியம் டேர்ம் டார்கெட் என்னவா வச்சுருக்காங்க, இப்போ எவ்வளோ இருக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். ஆக்சுவலாக 2031க்குள்ளே ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை எவ்வளவா குறைக்கணும்னு டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 50% ±1. இப்போ அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது எத்தனை பர்சன்டேஜ்னு அடுத்து பார்ப்போம். ஸோ இதை தான் ஃபிஸ்கல் கிளைடு பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா டக்குன்னு அடுத்த வருஷமே 1 or 2 இயர்ஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ டார்கெட் அடுத்த ஒரு 5-6 இயர்ஸுக்குள்ளே ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை எத்தனை பர்சன்டேஜுக்குள்ளே ரெடியூஸ் பண்ணணும், 50% ஆர் ±1, எய்தர் 49 ஆர் 51 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும். இதுக்கு பேர் ஃபிஸ்கல் கிளைடு பாத். ஸோ மெயின்டைனிங் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ், பேலன்ஸ்டு growth வித் ஃபிஸ்கல் டிசிப்ளின்,
earned 3 credit rating upgrades in 2025. அது முன்னாடியே பார்த்தோம். இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் நிறைய நமக்கு நம்மளோட இந்த ஃபிஸ்கல் கிளைடு பார்த்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் எஃபிஷியன்சி இன் ஸ்பெண்டிங் இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி தான் நமக்கு நல்ல ரேட்டிங்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் ரேட்டிங் அப்கிரேட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன் அது கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ராங் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், டெபிசிட் ரிடக்ஷன், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் தரதுனால 3 மேஜர் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்கிரேடட் இன் இந்தியா. அதெல்லாம் மெயின்ஸில் எங்கேயாவது நீங்கள் ஆன்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறது, ப்ரிலிம்ஸில் தேவைப்படாது. அது ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பார்த்து வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். டெப்ட் ரிடக்ஷன், டெபிசிட் ரிடக்ஷனுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் பாத் வந்து கிரெடிபிளாக இருந்தது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே அது கொடுத்தாங்கல்ல அது. அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சப்போர்ட்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. க்ரோயிங் சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ். ஸோ எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? ஃபினான்ஷியல் இயர் 20ல் 11.5 lakh crore ஸ்டேட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அசிஸ்டன்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 26ல் என்ன இருக்குன்னா 26 lakh crore அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5.7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இருந்த கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ் இப்போ அரௌண்ட் 6.9% ஆர் 7% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ஸ்கீம் இருக்குது, SASCI சாஸ்கி ஸ்கீம் அப்படின்னா. இந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான அசிஸ்டன்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அரௌண்ட் ஒரு 4.5 lakh crore கிட்ட அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25-26ல் 24-25ல கிராஜுவலாக என்ன ஆகிட்டே வந்திருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட்டையும் குறைச்சிருக்காங்க. ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குற அசிஸ்டன்ஸை என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சப்சிடி ரேஷனலைசேஷன் மூலமாக பெனிஃபிஷியரிஸ், நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆனால் லீக்கேஜஸ், வேஸ்டேஜஸ் என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சதுக்கான ரீசன். ஸோ இந்த ஸ்கீம் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் முக்கியமானது. இந்த சாஸ்கி ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் ஓவராலாக ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற அசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி அடுத்து இந்த 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 ஸ்கீம் அது ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே 50 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்குறாங்க. 2020லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு 50 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ். இது வரைக்கும் சோஃபார் ஒரு 4.5 lakh crore அளவுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். சஸ்டைன்டு இன்வெஸ்ட்மெண்ட், இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கேபெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கிளாஸ் நடத்துகிறப்பே சொல்லிட்டோமே, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய சோர்ஸ் கிடையாது. டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கேபெக்ஸுக்கானதுன்னா அது எங்கே முடிவெடுத்தீங்க? அப்படி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ லெட் டு இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபெக்ஸா? அப்படி எங்கே வருது? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக அதை வச்சு தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களா? அதுவும் பார்க்கலாம். 1 rupee கம்ஸ் ஃப்ரம் 1 rupee கோஸ் டூன்னு இருக்கும். அதில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன? நெக்லிஜிபிள். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நாட் அட் ஆல் அ மேஜர் சோர்ஸ். டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அது எஃபெக்டிவாக அந்த பிஸ்னஸை மாற்றுறதுக்காக, அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வச்சுக்கிறதுக்கு கிடையாது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நாட் அட் ஆல் அ சோர்ஸ் ஆஃப், செலவுக்கும் அது பெரிய சோர்ஸ் இல்லை, ரெவன்யூ சோர்ஸும் கிடையாது. ஓவரால் ரெவன்யூக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரூபா கூட, ஒரு பைசா கூட கொடுக்காது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நாட் அட் ஆல் கிரேட்டஸ்ட் சோர்ஸ். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஷியன்சிக்கான ஒரு டூல், அப்படி வேணால் சொல்லலாம். ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனில் எஃபிஷியன்சிக்கு ஒன் ஆஃப் த டூல்ஸாக எது இருக்குன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி அது மட்டுமே ரீசன் கிடையாது, அது பெரிய ரீசனும் கிடையாது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது சோர்ஸாக வச்சுக்கிறது எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் ஃபார் ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு கீழே ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குற அசிஸ்டன்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப எல்லாம் அது ஒன்றும் இந்த டேட்டாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தான் பார்த்தோம் முன்னாடி. எஃபெக்டிவ் கேபெக்ஸ்னு கொடுத்து நான் கலர் தான் மாற்றிருக்காங்க, அதே கிராஃப் தான் அது. எஃபெக்டிவ் கேபெக்ஸ் மேலே இருக்கிறது. எஃபெக்டிவ் கேபெக்ஸ்னால் இது ரெண்டும் ஆட் ஆகுறது. கேபெக்ஸ் ப்ளஸ் கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃபார் கேபிட்டல் அசெட்ஸ், இந்த ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. ஸோ ஸ்டேட்ஸுடைய ஓவரால் ஃபிஸ்கல் பொசிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, states derive most of their revenues from their own tax sources, which registered as a
சிஏஜிஆர் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? கம்பைன்ட் ஆனுவல் growth ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 12.6%. பர்சன்டேஜ் எல்லாம் வச்சு ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸ்டேட்ஸுக்கு, ஸ்டேட்ஸுடைய ரெவன்யூக்கு எது மேஜர் சோர்ஸாக இருக்குன்னா அவங்களுடைய ஓன் டேக்ஸ் சோர்சஸ் தான். ஸோ ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் டோட்டல் ரெவன்யூ ரெசீட்ஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 46% டு 50%. ஸோ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுடைய ஓன் டேக்ஸ் ரெவன்யூவை என்ன பண்ணிட்டு வர்றாங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்களுடைய ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. இது சும்மா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளோ கொடுத்துருக்கு. அதாவது மனப்பாடம்லாம் செய்ய தேவையில்லை. Total revenue receipts of states as a percentage of GDP declined from about 13% in financial year 22 to 12.12% in financial year 25. அப்போ fiscal space அப்படிங்கிறது constrain ஆகுது. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட ஓவரால் ரெவன்யூ ரெசீட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டேட்ஸ் வந்து இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃப்ரீ பீஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, அதனால ஸ்டேட்ஸுடைய ஃபிஸ்கல் பொசிஷன் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெயின் ஆகிட்டு வருது. அதுக்கு தான் இதை சொல்ல வராங்க. கன்ஸ்ட்ரைனிங் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் ஆல் த கம்பைன்டு ஸ்டேட் லெவல். In this environment where revenues are not matching the pace of nominal GDP growth, central government has extended interest-free loans to states to safeguard capital expenditure. முதல்ல அந்த சாஸ்கி ஸ்கீமுக்கு கீழே அலாட் பண்ணுறது அதிகமாயிட்டு வருதுன்னு சொன்னாங்களா? ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதுனால ஸ்டேட்ஸுடைய ஃபிஸ்கல் பொசிஷனை மேனேஜ் பண்ண முடியுது. ஸ்டேட்ஸுடைய ஓன் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் கூட அவங்க பண்ணுற செலவுகளுக்கு அது என்ன ஆக மாட்டேங்குது, மேட்ச் ஆக மாட்டேங்குது. Allocations under SACTI increased sharply. Increase as a result, notwithstanding the rise in revenue deficit, capital expenditure by states as a share of GDP remained broadly stable at about 2.4%, underscoring the role of SACTI in protecting growth-oriented spending amid fiscal pressures. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணாமல் விட்டா ஸ்டேட்ஸ்னால அவங்களுடைய ஃபிஸ்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். அதை தான் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இது சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட்ஸுக்கான க்ரோத்துக்கு எது ரீசனாக இருக்கும்? ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கா, இது ஷார்ட் டேர்ம் ரிலீஃபை கொடுக்கும், பட் லாங் டேர்ம் இம்பேக்ட் இதில் மினிமம் அப்படின்னு சர்வே அதை கிரிட்டிசைஸ் பண்ணுது. நிறைய கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் விமனுக்கு கொடுக்குறது இருக்குது, ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. இப்போ கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா யூத்துக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எலெக்ஷனில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்போ எல்லா ஸ்டேட்ஸையுமே அது கிரிட்டிசைஸ் பண்ணுது சர்வே. இது ஷார்ட் டேர்ம் ரிலீஃபை கொடுக்கும், ஆனால் லாங் டேர்ம் ப்ரொடக்டிவான இம்பேக்ட் அது வந்து கிரியேட் பண்ணாது. அப்போ ஃபிஸ்கல் டிசிப்ளினை என்ஷூர் பண்ணுங்க, அப்போ தான் எஃபிஷியன்ட் டியூரபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். பெர் கேபிட்டா க்ரோத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்போ இதுக்கெல்லாம் எது ரீசனாக இருக்கும்னு சொல்கிறாங்க சர்வேலன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் டெலிவர்ஸ் டியூரபிள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். லாங் டேர்ம் மல்டிப்ளையர் எஃபெக்ட்ஸை எது கிரியேட் பண்ணணும்னா இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட். அதை விட்டுட்டு வெறும் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாக கொடுத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இம்பாக்டை கிரியேட் பண்ணும், பட் லாங் டேர்ம் பெனிஃபிட் எதுவும் கிரியேட் பண்ணாது. ஃபிஸ்கல் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது. ஃபிஸ்கல் டிசிப்ளின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் ஆஃப் ஸ்டேட்ஸை 3%க்குள்ளே கண்டெயின் பண்ணுறது, ரெவன்யூ டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுறது, ரெவன்யூ சோர்ஸஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரொடக்டிவான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் சர்வே கொடுக்குற அட்வைசஸாக இருக்குது ஸ்டேட்ஸ்க்கு. ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் சேலஞ்சுங்கிறத பற்றி சர்வே டிஸ்கஸ் பண்ணுறது. அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டேட்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணணும். ஆனால் அது ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. சர்வே வந்து சஜஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கண்டினியூ பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பட் கவர்மெண்ட்டுடைய விருப்பம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை எடுத்துக்கிறதோ ஃபாலோ பண்ணுறதோ அவங்களுடைய விருப்பம். ஸோ ஷார்ட் டேர்ம் ரிலீஃப், இமீடியட் ஹெல்ப் ஃபார் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட் அண்ட் ஹெல்த், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஹெல்ப் பண்ணுதா, ஆமாம், பட் இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த ஆஸ்பெக்டில் சர்வே அதை கிரிட்டிசைஸ் பண்ணுது. லாங் டேர்ம் கன்சர்ன்ஸ் இருக்குது, டோன்ட் கிரியேட் ஜாப்ஸ் ஆர் டிரைவிங் க்ரோத். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபிஸ்கல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறது. ரெடியூஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷன். ஸோ அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதிகமாகிறப்போ எஜுகேஷன், சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு கம்மியாகும். அப்போ லாங் டேர்ம் இம்பேக்ட் அதில் ரெடியூஸ் ஆகுதா? ஸோ கம்பைன்ட் கிராஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரோஸ் ஃப்ரம் 2.6% of GDP to 3.2% of GDP. Combined revenue deficit also increased 0.4% to 0.7%.
அப்போ ஓவரால் ஃபிஸ்கல் டெபிசிட் ஆஃப் ஸ்டேட்ஸ் கம்பைன்டு ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டேட்ஸில் வேணால் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். இது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஓவராலாக ஸ்டேட்ஸுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ரெவன்யூ டெபிசிட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அன்கண்டிஷனல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸையும் நிறுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது அதில் இருக்கிற கோர் அட்வைஸ். ஸோ டெப்ட் ப்ரொஃபைல் அடுத்து பார்க்குறீங்கன்னா ஓவரால் டெப்ட் எப்படி இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ஓவரால் டெப்ட்டை என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க, ரெடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு எது ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ரீசனாக இருந்திருக்கு. ரெவன்யூ சோர்சஸை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது டிபிடி மூலமாக அன்னெசரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணது, கம்ப்ளைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுன்னு பார்த்தோமா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, மெயின்டைனிங் லோ அண்ட் ஸ்டேபிள் காஸ்ட் ஆஃப் பாரோயிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் கம்மியான வட்டிக்கு கடன் வாங்குகிற சோர்ஸஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அப்போ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரைமரி டெபிசிட் அதனால் குறையும். ஏன் பிரைமரி டெபிசிட் அதிகமாக இருக்கும், அதிகமாக வட்டி தர வேண்டியதாக இருந்துச்சுன்னா பிரைமரி டெபிசிட் அதிகமாகும். அப்போ ஏன் குறைச்சிருக்காங்க, எப்படி ஓவரால் டெப்டை குறைச்சிருக்காங்க, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, 3 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஃபாலோ பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னா, லோ அண்ட் ஸ்டேபிள் காஸ்ட் ஆஃப் பாரோயிங், மிட்டிகேட்டிங் ரிஸ்க்ஸ் அசோசியேட்டட் வித் மெச்சூரிட்டி, ரோல் ஓவர் ரிஸ்க் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கடனை புது கடனை வாங்கி அடைக்கிறது. அதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு வராங்க. வரி வருமானத்தை பெருக்கி அதிலிருந்து ரீபே பண்ணணும். இப்போ பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக பாரோ பண்ணி ஏற்கனவே வாங்கின கடனை அடைப்பாங்க. அதான் ரோல் ஓவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. அந்த பர்டிகுலர் டைம் 5 வருஷத்துக்குள்ளே நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு கடன் வாங்குறேன், என்ன நம்பிக்கையில் 5 வருஷத்தில் அதை நான் ஏர்ன் பண்ணிடுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பொட்டன்ஷியலை தான் இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாமல் அந்த கடன் அடைக்கிறதுக்கு மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறது, புது கடனை வாங்கி பழைய கடனை அடைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அது ரோல் ஓவர், திருப்பி திருப்பி கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கரன்சி எக்ஸ்போஷர். இப்போ எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸில் என்ன பிரச்சனை வரும், இப்போ ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறப்போ அது ரீபே பண்ணுறப்போ பேர்டனை கிரியேட் பண்ணும். நீங்கள் கடன் வாங்கினப்போ கம்மியாக வாங்கியிருப்பீங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறப்ப ருப்பி ரொம்ப டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா அதிகமான அமௌண்ட்டு கொடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குமா. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம், இந்த ருப்பி டெப்ரிஷியேஷனால் வர ப்ரெஷர்ஸ்னால வராமல் இருக்கிற மாதிரி கடன் வாங்குறது, அதான் ருப்பி டினாமினேட்டட் பாண்டுன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ டாலர் டினாமினேட்டட் பாண்டில் கடன் வாங்கினீங்கன்னா தான் அந்த ரிஸ்க் எல்லாம் வரும். ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்லேருந்து கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் ரிஸ்க், ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறதுனால வர ரிஸ்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஸோ சப்போர்ட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அதான் உங்களுக்கு நம்ம பேசிக்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தராங்க. அப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ கவர்மெண்ட்டுக்கு சீப்பாகவே வட்டி கம்மியான அதிகமான பர்சன்ஸ்லேருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிடுது, கடன் வாங்குது. ஸோ இதெல்லாமே பண்ணியிருக்கிறதுனால தான் இப்போ மினிமம் மீடியம் டேர்ம் டார்கெட்டாக எதை வச்சுருக்காங்க, 50% ±1 ஃபினான்ஷியல் இயர் 30-31 ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய கோலாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது, அப்போ டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இப்போ எவ்வளோ இருக்குன்னா அரௌண்ட் 56% இருக்குது. அது ஃபினான்ஷியல் இயர் 31 எவ்வளோவா கொண்டு வர டார்கெட் வைக்கிறாங்க, 50% ±1, ஒரு 4 to 5% ஆஃப் ஜிடிபி அளவுக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் மீன்ஸ் பப்ளிக் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டார்கெட் இதான் ப்ளஸ் ஃபிஸ்கல் கிளைடு பாத். ஏன்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ண முடியாது, இப்போ 56% இருக்குது பப்ளிக் டெப்ட் அப்படின்னா அடுத்த வருஷமே அதை என்ன பண்ண முடியாது, 50%ன்னு கொண்டு வர முடியாது. அப்போ அடுத்த 5 இயர்ஸில் ஒரு பர்சன்டேஜாக ரெடியூஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கோல் வச்சிருக்கிறது தான் ஃபிஸ்கல் கிளைடு பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொன்றையும் குறைச்சிட்டு வந்திருக்காங்களா, ஃபிஸ்கல் டெபிசிட் 9.2லேருந்து இப்போ 4.4 குறைச்சிருக்காங்க. அது மாதிரி ஓவரால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவையும் ஃபினான்ஷியல் இயர் 30-31 50% ±1 அதுக்குள்ளே ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அது மறுபடியும் அந்த இதில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்ன சொல்லுது, ஃபிஸ்கல் டெபிசிட்டை 3% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே கொண்டு வர சொல்லுதா. ஆனால் ஸ்டேட்ஸுடைய கம்பைன்டு டெப்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெப்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஸ்டேட்ஸுடைய கம்பைன்டு டெப்ட் என்ன இருக்குன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபார் 28 ஸ்டேட்ஸ் கம்பைன்ட் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இஸ் 28%. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு ரெவன்யூ ரெசீட்ஸ் ரேஷியோ இஸ் அப்ராக்சிமேட்லி 12.6%. இங்கே இது மட்டும் பாருங்க, கம்பைன்டு டெட் டு கிராஸ் ஸ்டேட் domestic product ratio of states and union territories has been on an increasing trajectory.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்டேட்ஸுடைய கம்பைன்டு டெட் டு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் இருக்கிற விஷயங்கள். ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டெப்ட் ப்ரொஃபைல், ரெவன்யூ ப்ரொஃபைல், ஸ்டேட்ஸுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்ஸுக்கு என்ன அட்வைசஸ், சஜஷன்ஸ் வந்து சர்வே தருது. அதுதான் இந்த சாப்டரில் இருக்கிற விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன். இப்போ இதில் என்னென்னா பேங்கிங் செக்டார், ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ், பென்ஷன், ஃபினான்ஷியல் சிஸ்டம்னா இந்த 4 தானே மேஜர் செக்மெண்ட்ஸ். இதெல்லாம் லாஸ்ட் 1 இயராக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? பேங்கிங் சிஸ்டம், ஷேர் மார்க்கெட், இன்சூரன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் லாஸ்ட் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு? அதை பற்றியான சாப்டர் தான் அது. ஸோ குளோபல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இந்தியாவில் மார்க்கெட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, பேங்க்குடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, அப்புறம் ஆர்பிஐ எடுத்த மானிட்டரி ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு, லோன்ஸ் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன்னா லோன்ஸ் கொடுக்கறது, கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, எந்த செக்டாருக்கு அதிகமான லோன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த சாப்டர், மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறதான பெரிய செக்மெண்ட். ஸோ அதில் ஆர்பிஐ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆர்பிஐ எதுக்கு இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா மணி சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் சிஆர்ஆர் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெப்போவை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ கட் ரேட்ஸ், ஆடட் லிக்விடிட்டி ஆஸ் இன்ஃப்ளேஷன் மாடரேட்டட். அதே மாதிரி பேங்க்ஸுடைய ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி லோ லெவலில் என்பிஎஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி லோயர் என்பிஎஸ், ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி, இம்ப்ரூவ்டு டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன்னா என்ன டிரான்ஸ்மிஷன்? மானிட்டரி டிரான்ஸ்மிஷன். மானிட்டரி டிரான்ஸ்மிஷன்னா என்னென்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறப்போ அந்த பெனிஃபிட்டை பேங்க்ஸ் யாருக்கு பாஸ் பண்ணணும்? பீப்புள் அண்ட் பிஸ்னஸஸ்க்கு பாஸ் பண்ணணுமா? அது எஃபெக்டிவாக நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் பெரும்பாலும் தங்ககிட்ட எக்ஸஸ் பணம் இருந்துச்சுன்னா என்னவா வைப்பாங்கன்னா பேங்க் டெபாசிட்டாக வைப்பாங்க. அந்த ட்ரெண்ட் இப்போ மாறிக்கிட்டு வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இதான் மார்க்கெட் எவல்யூஷனாக பார்க்குறோம். நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இந்தியன் பீப்புள் சேவிங்ஸ்னால் எதை டூலாக எடுப்பாங்க? டெபாசிட்ஸை, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வைக்கிறது, பேங்க் டெபாசிட்டாக வைக்கிறது. இப்போ அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டு வருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாகிட்டு வருது. ஸோ இதை பற்றியெல்லாம் தான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சாப்டரில். ஸோ இப்போ இதில் குளோபல் எக்கனாமி அன்சர்டைனாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்போவுமே ஃப்ரெஜைலாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன ஆகும்னா திடீர்னு அதிகமாக வரும், திடீர்னு அவுட்ஃப்ளோ ஆகும். அந்த ட்ரெண்டு லாஸ்ட் இயரில் இருக்குது, இப்போவும் அதுதான் போயிட்டுருக்கு. இப்போ ருப்பி டெப்ரிசியேஷன் தானே ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம் ப்ரிஃபேஸில். நம்ம மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயும் பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர். ஃபிஸ்கல் டெபிசிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலாக. இப்படின்னு பெரும்பாலான மேக்ரோ எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் லோ லெவலில் இருக்குன்னு எல்லா மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸும் பாசிட்டிவாக இருந்தால் கூட ஒரே ஒரு விஷயம் எது நெகட்டிவாக இருக்குன்னா ருப்பி டெப்ரிஷியேட் ஆகுறது. அப்போ ருப்பி டெப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக லாஸ்ட் இயர் எது இருக்குன்னா அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததெல்லாம் நிறைய அவுட்ஃப்ளோஸ் ஆகுது. அது ஏன்? அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம். அதுதான் கோர் தீமாவே டிஸ்கஸ் பண்ணுது சர்வே. நம்ம வல்னரபுளாக இருக்கிறோம். வேற எங்கேயாவது நடக்கிற ரீசன்னால நம்ம நம்ம மேலே, நம்ம எக்கனாமி மேலே இருக்கிற நம்பிக்கை இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெடியூஸ் ஆயிடுது. தோ நம்மளுடைய பேராமீட்டர்ஸ், நம்ம கையில் இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட வேற எங்கேயாவது நடக்கிற ரீசன்னால நம்ம எக்கனாமியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் குறையுது, இன்வெஸ்ட் பண்ணுறதை அடிக்கடி என்னவும் பண்ணிக்கிறோம், எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஹவு அன்சர்டனிட்டி ஹிட்ஸ் எக்கனாமி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டிலே ஆகும், ரெகுலராக வராது. ரெகுலராக வந்துட்டு இப்போ ஈரானும் யூஎஸும் வாரில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா இந்தியாவுக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணி வைப்பாங்கன்னா நிறுத்தி வைப்பாங்க. ஸோ ஃபர்ம்ஸ் அடாப்ட் வெயிட் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ். வார் முடியட்டும், இந்த சிச்சுவேஷன் சரியாகட்டும், அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிலே ஆகுது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா பாரோ பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி ஃபர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ், பிஸ்னஸஸ் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பாரோ பண்ணுவாங்க. இப்போ பாரோ பண்ணுறதுக்கான வட்டி அதிகமாக இருப்போ ஃபினான்ஸ் வந்து காஸ்ட் ஆகுது, காஸ்ட்லியர் ஃபினான்ஸ்.
லெண்டர்ஸ் டிமாண்ட் வைடர் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னா வட்டி அதிகமாக எதிர்பார்ப்போம். நீங்கள் பாண்ட் இஷ்யூ பண்ணீங்க அப்படின்னா அன்சர்டனிட்டி அதிகமாக இருந்தால் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? அதிகமான இன்ட்ரெஸ்ட் தருவாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ மார்க்கெட்ஸ் என்னதுன்னா கரெக்டாக திடீர்னு இன்ஃப்ளோஸ் வருது, திடீர்னு அவுட் ஃப்ளோஸ் வர்றப்போ இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ அன்சர்டனிட்டி கிரியேட்ஸ் கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஃபினான்சிங் காஸ்ட் அண்ட் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி. அப்போ இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் செக்டாரை இம்பேக்ட் பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ எமர்ஜிங் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் குறைக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் எதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிக்கிறாங்கன்னா ஏஐ ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி யூஎஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றான்னா ஏஐயில். ஸோ ஹர்டிங் பிஹேவியர். இப்போ எல்லாரும் எதில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏஐ ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஹர்டிங் பிஹேவியர்னா என்ன? அது ஒரு ட்ரெண்டு. நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கான இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. சோஷியல் மீடியா சென்சிட்டிவிட்டி. இப்போ யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி நான் அதனால 10 லட்ச ரூபா எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த பிட்காயின் மாதிரியான காயின்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறது எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது டெக்னாலஜி ஏஐங்கிறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கான்சென்ட்ரேஷன் வருது. இப்போ ஸ்டேபிள் காயின்னு சொல்லி கூட யூஎஸ் வந்து பிட்காயின் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸ்டேபிள் காயின்னா அதுக்கு பின்னாடி டாலரை பேக்கப்பாக வச்சு உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிஸை கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டேபிள் காயின். அப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாம் மாறுது. இப்போ இதனால் என்ன ஆகும்? ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ட்ரெடிஷ்னல் மானிட்டரி பாலிசியுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து டிஃபெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் எமர்ஜிங் ரிஸ்க்காக பார்க்குறாங்க ஏஐயில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஓவராலாக பார்த்தீங்கனாலே உலகம் ஃபுல்லாக, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஓவராலாகவே 0.51% அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் டிக்ளைன் இன் நெட் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஏன்னா உலகம் பூரா அன்சர்டைனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கிறனால, ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து இப்போ யூஎஸ் இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் இந்த மாதிரியான, அது இல்லாமல் யூஎஸ் வந்து டேரிஃப் இம்போஸ் பண்ணது, சைனா வந்து மெட்டல்ஸ் எல்லாம் கிரிட்டிக்கல் மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸை விடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் நாட் ஒன்லி இன் இந்தியா, உலகம் பூராவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அன்சர்டைனிட்டி சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ்டு கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் எஃபெக்ட்ஸ் வேரியிங் பை ஃபர்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓவராலாகவும் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ இம்பேக்ட் பை ஃபர்ம் டைப்னா எதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா மிட் சைஸ்டு ஃபர்ம்ஸ் கட் இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட் சிவியர்லி. ஏன்னா அவங்க வந்து அதிகமாக அந்த அன்சர்டைனிட்டியை விஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டியோடு இருக்க மாட்டாங்க. லோ சைஸ்டு ஃபார்ம்ஸ்னால் பிரச்சனை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அளவே கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ 2 லட்சம் 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணுவாங்க. பெரிய கம்பெனிஸ் பிஸ்னஸஸ்க்கும் பிரச்சனை இல்லை, டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. மிட் சைஸ்டு ஃபார்ம்ஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட் சிவியர்லி என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. அது மாதிரி எக்ஸ்போர்ட் இன்டென்சிவ் ஃபார்ம்ஸ் ரெடியூஸ் கேபெக்ஸ், நான் எக்ஸ்போர்ட்டர்ஸ் லார்ஜ்லி ஸ்டாப். கெமிக்கல்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் ஷோஸ் ஸ்டடியர் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ். அதுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகலை. ஃபார்மசூட்டிக்கல் கெமிக்கல்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஏன்னா அதெல்லாம் எப்போவுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற செக்மெண்ட்ஸ். ஃபார்மசூட்டிக்கல் செக்டாருக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்கும், கெமிக்கல்ஸுக்கான டிமாண்ட் இருக்கனால அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசாக ரெடியூஸ் ஆகலை. மிட் சைஸ்டு ஃபார்ம்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. சும்மா மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். சரி, மானிட்டரி பாலிசி ஸ்டாண்ட்ஸ் லாஸ்ட் இயர் என்ன மாதிரி எல்லாம் வந்திருக்கு? கரன்சி குரோத் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, சும்மா காதில் கேட்டு விட்டுருங்க. எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் வரும். அந்த பர்சன்டேஜ்லாம் ஒன்றும் தேவையில்லை. கரன்சி குரோத் அது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராட் மணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் கிரெடிட், பேங்க்ஸ் கொடுக்குறதா லோன்ஸ் டு செவரல் செக்டார்ஸ், அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் எஃபெக்டிவ் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. எஃபெக்டிவ் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்குனாலே என்ன அர்த்தம்? பேங்க்ஸ் நிறைய லோன்ஸ் கொடுத்துருக்காங்க, மணி மல்டிப்ளையர் அங்கே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மணி மல்டிப்ளையர் நடந்திருந்தால் தான் மானிட்டரி நம்ம அது பார்த்துருக்கோம். மணி மல்டிப்ளையருக்கும் மானிட்டரி டிரான்ஸ்மிஷனுக்கும் என்ன இருக்குது? டைரக்ட் லிங்க் இருக்கா பார்த்துருக்கோமா? ஸோ மணி மல்டிப்ளையர் ரோஸ் இண்டிகேட்டிங் இம்ப்ரூவ்டு இன்டர்மீடியேஷன் அண்ட் அடிக்குவேட் லிக்விடிட்டி கண்டிஷன்.
ஸோ சிஆர்ஆர் எல்லாம் அதான் நிறைய வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ரிசர்வ் ரேஷியோவுக்கும் மணி மல்டிப்ளையருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்னு பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ ரிசர்வ் ரேஷியோஸை குறைக்கிறப்போ மணி மல்டிப்ளையர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அது எல்லாமே லோன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் எஃபெக்டிவாக நடந்திருக்கு, அதுக்கான புள்ளி விவரம் அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது அதை அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை. ஸோ பேங்கிங் செக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எதெல்லாம் ஃபண்டமெண்டல், பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்காங்கிறதுக்கு எது ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்? என்பிஏ தான். என்பிஏ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிஏஆர், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அப்புறம் ப்ராஃபிட். ஸோ இந்த மூணுமே எப்படி இருக்குது பேங்க்ஸுக்கு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ சிஆர்ஏஆர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க? 17.2%. உங்களுக்கு பேசல் 3 நாம்ஸ் எவ்வளோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுன்னா 9% இருந்தால் போதும். ஆனால் இந்தியன் பேங்க்ஸ் அதை விட அதிகமாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. சிஆர்ஏஆர்னாலும் ஒன்று தான், சிஏஆர்னாலும் ஒன்று தான் பார்த்துருப்போம். கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ ஆர் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அது பேசல் நாம்ஸ் படி எவ்வளோ இருந்தால் போதும்? 9% ஆஃப் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அதை விட அதிகமாகவே பேங்க்ஸை ஆர்பிஐ மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. என்பிஎஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு, மல்டி டிகேடல் லோ. ஏன்னா 2008-09 கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ 4 லட்சம் 5 லட்சம் கோடி என்பிஎஸ் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் லெஸ் தென் 1 lakh crore அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு டேட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டாலாம் தேவையில்லை. பேங்கிங் செக்டார் வந்து என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், இந்த ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் பேங்க்ஸுடைய பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது லாஸ்ட் இயர் அப்படின்னு சர்வேல சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் லோன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்பிஎஸ் வந்து எப்படி, கிராஸ் என்பிஎஸும் டிக்ளைன் ஆயிருக்கு, நெட் என்பிஎஸும் என்ன இருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குற கிரெடிட், பேங்க் கிரெடிட் டு எம்எஸ்எம்இஸ், பட் இதில் கன்சிஸ்டன்ட் growth இருக்காது, இயர் ஆன் இயர் growth இருக்காது பர்சன்டேஜ் வைஸ். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன ஆகிட்டு வந்திருக்கு, இயர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ரேட் ஆஃப் growth மாதத்துக்கு மாதம் என்ன ஆகும்னா மாறும். அது ரேட் ஆஃப் growthங்கிறது பர்சன்டேஜ் வைஸ் சொல்கிறது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி அசட் குவாலிட்டி, அது எதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க அசட் குவாலிட்டினா, என்பிஎஸ் ரெடியூஸ் ஆனால் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, எந்த செக்டாருக்கு லோன்ஸ் கொடுக்கறது அதிகமாகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் டிக்ளைன்ட் அக்ராஸ் மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸ். அக்ரியில் மட்டும்தான் என்பிஏ அதிகமாக இருக்குது. ஏன்னா அது நீங்கள் யோசிக்காமையே சொல்ல வேண்டிய விஷயம் தானே அது. ஏன்னா அக்ரியில் நிறைய என்ன நடக்கும்னா டிஃபால்ட் நடக்கும், ரெக்கவர் ஆகிற பர்சன்டேஜ் கம்மி. ஸோ அக்ரிகல்ச்சர் என்பிஎஸ் ரிமைண்ட் எலவேட்டட். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த அதர் செக்டார்ஸில் என்பிஎஸ் என்ன இருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு, ரெக்கவரி பர்சன்டேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ரி ஷேர் டு டோட்டல் கிராஸ் என்பிஎன்னு பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ், அதான் 34.6% இருந்தது, 36.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எந்த செக்டாருக்கு கொடுக்குற லோனில் தான் என்பிஎஸ் அதிகமாக இருக்குது, அக்ரிக்கு கொடுக்குற லோன்ஸ், அது ஒரு 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக என்பிஎஸ் என்ன இருக்குது, போத் கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே ரெடியூஸ் ஆயிருக்கு எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார். கிரெடிட் growth, இது ஒரே வரியில் என்ன, எப்பவுமே போன வருஷம் கொடுத்ததை விட இந்த வருஷம் லோன் கொடுக்கறது என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்கும். வருஷம் வருஷம் லோன்ஸ் கொடுக்குறது அது எதை இண்டிகேட் பண்ணுது, growth இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்குடைய கிரெடிட் growth 14.5% அளவுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் 11.2% இருந்த கிரெடிட் growth லாஸ்ட் இயர் 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சனல் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கோல்டு லோனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கோல்டு ப்ரைஸஸ் அதிகமானதுனால கோல்டு அட்டாச் பண்ணி லோன் வாங்குறவங்க அதிகமாக இருக்காங்க. எம்எஸ்எம்இஸ்க்கு கொடுத்த லோனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது அவ்வளோதான் பர்சன்டேஜை பார்த்துட்டு விட்டுருங்க. 22% இருந்த எம்எஸ்எம்இஸ் கொடுத்த லோன் அரௌண்ட் 25% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்பிஐடைய கோல்டு சில்வர் கொலேட்ரல் கைட்லைன்ஸை மாற்றிருக்காங்க. அதை தட் மீன்ஸ் என்ன, அதுக்கான இது சொல்லுவாங்கல்ல, பர்சன்டேஜ் எவ்வளவு லோன் கொடுக்கலாங்கிறத மார்ஜினை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ மார்ஜின் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதெல்லாம் மாற்றினதுனால நிறைய லோன்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் சில ரீஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. அதை பற்றி நம்ம பேசிக்ஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 1 state 1 RRB அப்படின்னு. அதே மாதிரி எல்லா ஆர்ஆர்பிக்கும் ஒரே சிம்பிள் அது கொண்டு வந்திருக்காங்க, காமன் லோகோ. ஆர்ஆர்பிஸ் எல்லாம் கோர் பேங்கிங் சொல்யூஷனுக்கு கீழே கொண்டு வருது.
எல்லாத்தையும் ஒரு நெட்வொர்க்கு கீழே கொண்டு வர்றது. ஆர்ஆர்பிஸ் உடைய கிராஸ் என்பிஎஸும் ரெடியூஸ் ஆயிருக்கு. கேஷ் டெபாசிட் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிடி ரேஷியோனா கேஷ் டு டெபாசிட் ரேஷியோ 196 ஆர்ஆர்பிஸா இருந்தது, இப்போ எவ்வளவா மாறி இருக்கு? 28 ஆர்ஆர்பிஸ். அந்த அளவுக்கு ஆர்ஆர்பிஸை ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அது கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் ரெடியூஸ் ஆயிருக்கிறது கன்சாலிடேஷன். அதே மாதிரி அடாப்டேஷன் ஆஃப் ஏஐ பேங்கிங் சிஸ்டம்ல ஏஐ அடாப்டேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நம்மளும் ஃபோக்கஸ் எடுத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட $97 பில்லியன் வந்து வேர்ல்டு லெவலில் பேங்க்ஸில் ஏஏஏ கொண்டு வரதுக்கு எல்லா கண்ட்ரீஸும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. இது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுடைய எஸ்டிமேஷன். கிட்டத்தட்ட $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் செக்டாரில் ஏஏ உடைய பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறதுக்கு. அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. யார் நான் கொண்டு வரல இன்னைக்கு. ஸோ ஏஐ வரதுனால எஃபிஷியன்சி, ஆல்டர்னேட்டிவ் கிரெடிட் ஸ்கோரிங், இன்க்ளூஷன் அதிகம், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதிகமாகும், ஃபோர்காஸ்டிங் ரிஸ்க்ஸ் எல்லாம் ஈஸியாகுது, அனாலிட்டிக்ஸ் டேட்டா ட்ரிவன் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால பேங்கிங் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். பட் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஆன்லைனில் டேட்டாஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால டேட்டா ப்ரீச்சிங் நடக்கிறது, சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டு, இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குது. இது சும்மா மெயின்ஸுக்கான பாயிண்ட்ஸ். ஏஐனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஏஐனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு 2-3 லைன்ஸ் தான் டேர்ம்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு 7 ஸ்டெப் சூத்ரா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏஐ எதனால இன்க்ளூட் பண்ணணும் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள, அது மூலமாக என்ன பெனிஃபிட், இதுவும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை, ப்ரிலிம்ஸ்க்கு இது தேவைப்படாது. ட்ரஸ்ட்டு, பீப்புள் ஃபர்ஸ்ட், இனோவேஷன், ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி, அக்கௌண்டபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிள் பை டிசைன், சேஃப்டி, ரிசிலியன்ஸ், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஏஐ அடாப்டேஷனுக்குள்ள இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது ஏஐ ஃப்ரேம் ஒர்க். கிட்டத்தட்ட 21% ஆஃப் பேங்க்ஸ் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபார்மில் ஏஐ உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் அது என்ன ஆகும்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. எத்தனை லட்சம் பாரோயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, எவ்வளவு லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ லோன்ஸ்னா என்ன? டைனி லோன்ஸ். சின்ன ரோட் சைடு வெண்டார்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுக்குற லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான ஸ்கீம்ஸை வச்சு தான் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட்டும் அதிகமாக இருக்குது. இப்படி வாங்குறதுல நிறைய என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் லோன்ஸ், டைனி லோன்ஸ் எல்லாம் கொடுத்தா ரெக்கவர் ஆகாதுன்னு. ஆனால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா அதெல்லாம் ரெக்கவர் ஆகுது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வர்றாங்கன்னா கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டா சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மெயின்ஸில் எழுதுகிறப்போ இந்த டேட்டாவை கொடுக்கலாம். 2011 வெறும் 35% ஆஃப் அடல்ட்ஸ் கிட்ட தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு. 2021 90% ஆஃப் அடல்ட்ஸ் கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ பேங்க்டு அடல்ட்ஸ் 89% இன் 2021 வெர்சஸ் 35% இன் 2011. ஏன்னா இந்த ஸ்கீம் 55 crore அக்கௌண்ட்ஸ், ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியா, பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் இருக்கு, முத்ரா யோஜனா, இது மாதிரி எல்லாம் நிறைய ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணதுனால 89% ஆஃப் அடல்ட்ஸ் ஆர் ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் 2021. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா என்ன, அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கீம்ஸுடைய இம்பேக்டை பற்றியும் சர்வே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. முத்ரா யோஜனா இப்போ ப்ரிலிம்ஸில் இந்த ஸ்கீமை பற்றியெல்லாம் கேட்பாங்க. ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, யாருக்கான ஸ்கீம் இது, இதை நீங்கள் ஜெனரலாக ஸ்கீம்ஸ் படிக்கிறப்பவே படிச்சுக்கணும். சர்வேனால தான் படிக்கணும்னு இல்லை. ஜென்ரலாகவே முத்ரா யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க, அதில் யார் பெனிஃபிஷரி, யார் டார்கெட் குரூப், என்னென்ன மெத்தடில் லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஷு அப்படின்னு இருக்கும், தருண் இருக்கும், தருண் ப்ளஸ், அதாவது எத்தனை லட்சம் டு எத்தனை லட்சம் அக்கௌண்ட் மீன்ஸ் லோன்ஸ் கொடுக்குறது. அது ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருந்தாங்க. தருண் ப்ளஸ்ன்னு 10 lakh to 20 lakh வரைக்கும் கூட லோன்ஸ் தராங்க. அப்போ இதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் லோன்ஸ், ஷிஷு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே படிங்க, இந்த ஸ்கீம்ஸை பற்றியெல்லாம் சர்வேயில் சொல்லியிருக்காங்கிறதுனால இல்லை. சர்வேயில் இல்லாட்டியும் அது ஜென்ரலாகவே கேட்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அது. அப்போ முத்ரா யோஜனாவை பற்றி பார்த்துக்குங்க. அப்ஜெக்டிவ், டார்கெட் குரூப், அதுக்குள்ளே இருக்கிற கிளாசிஃபிகேஷன். அப்போ இதில் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயர் இதில் இத்தனை கோடி லோன் கொடுத்தாங்க, இந்த நம்பர்லாம் தேவையில்லை. ஆனால் இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஹெல்ப் பண்ணியிருக்கு.
ஸோ அதே மாதிரி ஸ்வாநிதி ஸ்கீம் இருக்கா, இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குறது, இதுவும் ஜெனரலான ஸ்கீம். அதில் பெனிஃபிஷியரி யார், எந்த மாதிரியான ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு லோன் கொடுப்பாங்க, டார்கெட் குரூப், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அது ஓவராலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் சர்வேல சொல்கிறது. ஆமாம், அது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமா, டார்கெட் குரூப் யார், அதுக்குள்ளே என்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்கீம்னாலே இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் போயிட்டே இருக்கும், அது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான், அது எண்டே ஆகாது. இது மாதிரி யூபிஐ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இட் கிரியேட்ஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அக்கௌண்ட்குள்ளே வந்துடுது, டிரான்சாக்ஷன் ஃபார்மலைஸ் ஆகுது, பிளாக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணிடுது, ரெடியூஸ் பண்ணும். ஸோ லோயரிங் டிரான்சாக்ஷன் காஸ்ட். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணும், யூபிஐ இருக்கனால இப்போ சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது, சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் கூட அக்கௌண்ட்டில் வரனால ஃபார்மலைசேஷனுக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணுது. enables lending to new to credit users, did not raise default rates. யூபிஐ மூலமாக பே பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்சலுக்கும் அது ஹெல்ப் பண்ணும், ரீபேமெண்ட்டுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ரெடியூஸ்டு ஃப்ரிக்ஷன்ஸ், பில்டிங் அவேர்னஸ், ப்ரிசர்விங் இன்டராப்பரபிலிட்டி. இன்டராப்பரபிலிட்டினா ஈஸியாக லெண்டர் பாரோயர் இன்டர்மீடியரிஸ் இடையிலலாம் ஒரு கனெக்ஷன் என்ன பண்ணிடுதுன்னா ஈஸியாக அது கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஸோ இதில் கான்செப்சுவலாக ஒன்றும் கிடையாது, சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட் கோடுன்னு செபி சில ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், ஒன்றும் தேவையில்லை, சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நிறைய ரிடண்டன்ட் லாஸை எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மாடர்னைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா போர்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கார்பரேட் கவர்னன்ஸ் ரூல்ஸில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருதா, இன்சைடர் ட்ரேடிங் அது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருது. அதையெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போர்டில் சில ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் அவங்க எப்படி இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணும், அந்த மாதிரியான ரெகுலேட்டரி மெக்கானிசம், போர்டு எக்ஸ்பான்ஷன், இண்டிபெண்டன்ஸ் சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களையெல்லாம் செபி, அதுக்கப்புறம் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியானவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்குள்ளே யாரெல்லாம் வராங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இவங்களெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சம் ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை கொண்டு வர்றது தான் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் கோட் அப்படின்னு. அதில் டூ டெக்னிக்கலாக இருக்கிறது எல்லாம் விட்டுருங்க. ஓவராலாக ஷேர் மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு போர்டை எல்லாம் ரீஃபார்ம் பண்ணுறதுக்கான சில ப்ரொவிஷன்ஸ் வச்சு வரப்போகிறது தான் இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் கோட் அப்படிங்கிறது. ஸோ இது சும்மா டேட்டா தான், வாசித்து மட்டும் விட்டு பாருங்க. என்னென்னா ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக நம்ம பேங்க் டெபாசிட்ஸில் வச்சுட்டு இருந்த டெபாசிட்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது சும்மா படித்து பார்த்துட்டு அப்படி விட்ருங்க, ட்ரெண்ட் அது. அதுக்கான சப்ஸ்டான்சியேட் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். கிராஜுவல் பட் பர்சிஸ்டன்ட் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் மார்க்கெட் லிங்க்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஈக்விட்டிஸ். The share of equity and mutual funds in annual household savings increased from 2% in financial year 12 to over 15% in financial year 25. This shift has coincided with a steady rise in SIP. SIP na systematic investment plan அப்படின்னு சொல்லி ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத பீப்புள் அதிகமாக இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு 7 times. வெறும் 4,000 crore இருந்தது, இப்போ 28,000 crore அளவுக்கு எஸ்ஐபி ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஆஃப் டெபாசிட்ஸ் டிக்ளைன்டு, 58% இருந்தது 35% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இன் டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இன்க்ரீஸ்ட். அசெட்ஸ் மேனேஜ்டு த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுவும் ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஓவர் த பாஸ்ட் 5 years, cumulative investment inflows by domestic investors into the equity markets have been substantially higher than foreign investors. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். டிஏஐஸ் இருக்காங்கல்ல, எஃப்ஐஐஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகிட்டு வருது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுடைய ட்ரெடிஷ்னல் அந்த சேவிங்ஸ் ஹேபிட் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆனது. அதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு, மொத்தமாக என்ன ஆகிட்டு வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ அதுக்கானது தான் இது. எவ்வளோ பர்சன்ட் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 12 57.9% இருந்துச்சு.
இதில் சேவ் பண்ணுறவங்க எவ்வளோ தான் இருந்தாங்க, 1.8% தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டிஸில். இப்போ அது அப்படியே என்ன இருக்குன்னா டெபாசிட்ஸ் வந்து 35% ஆகி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிகமாயிட்டு வராங்க. அதே மாதிரி கரன்சியாக ஹோல்ட் பண்ணுறதும் எப்படி மாறிட்டு வருதுன்னு பாருங்கள். ஃபினான்ஷியல் இயர் 25ல டெபாசிட்ஸ் வந்து 39%ஆக குறைஞ்சிருச்சு. முதல்ல எவ்வளோ இருந்துச்சு, 46%ஆக இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் வந்து டெபாசிட்ஸ். கரன்சி ஹோல்ட் பண்ணுறதும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி 8.6% இருந்தது, இப்போ 7.2% இருக்குது. ஆனால் எது வைடன் ஆயிருக்கு, கிரே கலரில் இன்சூரன்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கவுண்டர் பேலன்சிங் எஃபிஐஸ். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவுட் ஃப்ளோஸ் நடக்குதுன்னு சொல்கிறோமா, அதை ஓரளவுக்கு யார் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். Domestic institutional investors, particularly mutual funds and insurance companies, have counterbalanced the volatility of foreign investment outflows. அது ஒரு ட்ரெண்ட். அதை மைண்டில் வச்சுங்க. அதுக்கான பாயிண்ட்ஸ் அதனால் சும்மா ரீட் பண்ணி பார்த்துங்க. பாருங்கள், இதாக இருக்கு பாருங்கள், கன்வர்ஜ் ஆயிருக்கு. எஃப்ஐஐஸ் உடைய ஷேர் பை வேல்யூ அதுவும் டிஏஎஸ் உடைய ஷேர் பை வேல்யூ ஃபினான்ஷியல் இயர் 25ல என்ன இருக்குன்னா டிஏஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மோர் தென் எஃப்ஐஐஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ எஃப்ஐஐஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் 16.7% தான். டிஏஎஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 18.3% அப்படின்னு இதாவது. எஃப்ஐஐ ஷேர் பை வேல்யூவை விட டிஏஐ ஷேர் பை வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உடைய ஷேர் பை வேல்யூ வருஷம் வருஷம் என்ன ஆகிட்டே வருதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 22க்கு அப்புறம் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ் ஆயிருது. 22க்கு அப்புறம் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மாதிரி 22க்கு அப்புறம் டிஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இது மட்டும் என்ன இருக்குது ஓவரால் இதில் வேல்யூ பை வேல்யூ எஃபிஐ பை வேல்யூன்னு அர்த்தம் குவான்டிடேட்டிவ்லி எஃபிஐ அதிகமாக இருக்கலாம், போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன ஆகிட்டு வருதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. டிஏஎஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ இதை பார்த்தோம், பேங்கிங் செக்டார், ஷேர் மார்க்கெட் பற்றி பார்த்துட்டோம், ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்து என்ன, பென்ஷன் செக்டார். ஸோ பென்ஷன் செக்டாரில் லாஸ்ட் இயர் என்ன ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்பிஎஸ் நியூ பென்ஷன் சிஸ்டம், யூனிஃபைடு பென்ஷன் சிஸ்டம், அதுக்கு மாதிரி இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அப்புறம் அடல் பென்ஷன் யோஜனா, இந்த மாதிரியான பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நியூ ஸ்கீம்ஸாக என்பிஎஸ் வாத்சல்யா, இ ஷ்ராமிக், இதெல்லாம் என்னன்னு பாருங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா போயிட்டே இருக்கும். இந்த ஸ்கீம்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் பாருங்கள். இ ஷ்ராமிக்னா யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது. என்பிஎஸ் வாத்சல்யாங்கிறது யாருக்காக கொடுக்குற இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது, அதில் பெனிஃபிஷரிஸ் யார், அப்ஜெக்டிவ் என்ன, இதை பற்றியெல்லாம் பாருங்கள். ஸோ இதனால எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பென்ஷன் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பென்ஷன் ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்த பீப்புள் என்ன இருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை இருக்குது பென்ஷன் கவரேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஹை லெவல் ஆஃப் இன்ஃபார்மாலிட்டி. ஃபார்மல் செக்டாரில் வேலை பார்க்குறவங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கீம் கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க. இன்ஃபார்மலைசேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பென்ஷன் கவரேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. ஏன்னா இன்ஃபார்மாலிட்டி இருக்கிறப்போ இர்ரெகுலர் இன்கம் இருக்குது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கீங்க, ஃபார்மல் செக்டாரில் எம்ப்ளாயர் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கன்னா எடுத்துப்பாங்க, ஏன்னா ரெகுலர் இன்கம் வருது அப்படின்னு. நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறது, இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா இன்கம் வந்து ரெகுலராக இருக்கிறது இல்லை. அப்போ அந்த பாலிசி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி பே பண்ணாட்டி அது என்ன ஆயிரும்னா லேப்ஸ் ஆகும், டிஸ்கண்டினியூ ஆயிரும். அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது, லோ பென்ஷன் அசெட்ஸ் வெர்சஸ் பிஎஸ் அதர் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் பென்ஷன் கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இதெல்லாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் தேவை. இந்த பென்ஷன் செக்டாரில் என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஒரு மேஜர் சேஞ்ச் என்ன, 74% இருந்த எஃப்டிஐயை 100% எஃப்டிஐயாக மாற்றிருக்காங்க. ஓவராலாக ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, ஹெல்த் இன்சூரன்ஸும் அதிகமாகிட்டு வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்சூரன்ஸில் ஏன் 100% எஃப்டிஏ கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சுன்னா, இந்தியாவில் இன்சூரன்ஸ் டென்சிட்டி, இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது, வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இன்சூரன்ஸ் டென்சிட்டி, இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நாட் அப் டு த மார்க். அது சேலஞ்சுன்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட் இயர் கொண்டு வந்த விஷயம் என்ன, லிபரலைசேஷன் 74% எஃப்டிஐ டு
100%. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பாலிசி ஹோல்டருக்கான ஏதாவது கிரீவன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்குனே ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட். அதே மாதிரி பெனால்ட்டி, ஏதாவது மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துச்சுன்னா பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெனால்ட்டி 1 crore இருந்தது, இப்போ மேக்ஸிமம் பெனால்ட்டி என்ன இருக்குன்னா 10 crore அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்சூரன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய செலவாகுது. இன்டர்மீடியரிஸ் மூலமாக தான். இப்போ எல்ஐசி இருக்குல்ல, எல்ஐசி பார்த்தீங்கன்னா யார் மூலமாக நிறைய பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாலிசியை அட்வைசர்ஸ் மூலமாக இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நிறைய கமிஷன் கொடுக்கணும். இப்போ இதனாலே தான் அதில் நிறைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு இன்டர்மீடியரி தேவைப்படுறாரு, அவர் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு பர்சனையும் பிடிச்சி அவங்க எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஃபுல் டைம் வேலையாகவே என்ன இருக்கும், போய் கன்வின்ஸ் பண்ணணும், பேசணும், இப்படி ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஜெனரல் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ இதில் வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு எசிடேட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிஷன் கொடுக்கணுமா. அதான் அக்யூசிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், ஹெவி ரிலையன்ஸ் ஆன் இன்டர்மீடியரி நெட்ஒர்க். இது வந்து இந்தியாவில் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. அப்போ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ், வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ யோசிக்கிறாங்க. ஸோ டென்சிட்டி அப் பட் பெனட்ரேஷன் இஸ் ஃப்ளாட் டிக்ளைனிங். ப்ராஃபிட் ப்ரெஷர், இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் டிபெண்டன்ஸ், டிஜிட்டலைசேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டு லோயரிங் காஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் பை வேல்யூ. ஸோ இதெல்லாம் தான் சொல்யூஷனாக சொல்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்சூரன்ஸ் டென்சிட்டினா என்ன, இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன்னா என்ன, அது ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. இன்சூரன்ஸ் டென்சிட்டி வெர்சஸ், அது உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பை ஜிடிபி. பெனட்ரேஷன் அப்படின்னா டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், உங்களுக்கு அந்த ஹேண்ட் அவுட்டில் வந்துடும், ஹேண்ட் அவுட் இது பண்ணுவோம், அப்லோட் பண்ணிடுவாங்க பிடிஎஃப், அதில் வந்துடும். டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டிவைடட் பை ஜிடிபி. டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டிவைடட் பை ஜிடிபினா அதுக்கு பேர் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன். இன்சூரன்ஸ் டென்சிட்டி அப்படின்னா ப்ரீமியம் டு பாப்புலேஷன், டோட்டல் ப்ரீமியம், அதாவது ஓவரால் பாப்புலேஷனில் எத்தனை பேர் வந்து பாலிசி எடுத்துருக்குறாங்க, அதுக்கு பேர் டென்சிட்டி. இன்சூரன்ஸ் டென்சிட்டி அப்படின்னா டோட்டல் ப்ரீமியம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். டோட்டல் ப்ரீமியம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓவரால் ஜிடிபியில் எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மூலமாக கலெக்ட் ஆகுது, அதுக்கு பேர் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டுமே புவராக இருக்குது இந்தியாவில். இம்ப்ரூவ் ஆகுது வருஷம் வருஷம், ஆனால் என்ன ஆகிட்டு வருதுன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது புவராக இருக்கு. ஸோ இதுக்கு என்ன இப்போ பண்ணணும் அப்படின்னு சர்வே டிஸ்கஸ் பண்ணுதுன்னா, எல்லா இவங்க இருக்காங்கல்ல ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்ஷியல் செக்டார் ரெகுலேட்டர்ஸ்க்கு இடையில கோஆர்டினேஷன் வேணும், அதுதான் அட்வைஸாக கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங்கர் கோஆர்டினேஷன் டு அட்ரஸ் கிராஸ் செக்டார் ரிஸ்க்ஸ். அதை நம்ம ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்லையும் பார்த்தோம். உங்களுக்கு பேங்கிங்குள்ளே வந்துட்டாலே அவருக்கு இன்சூரன்ஸ் டொமைனுக்குள்ளேயும் அவரை இன்டகிரேட் பண்ணுறது, பென்ஷன் செக்டாருக்குள்ளே அவங்கள இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டர்ஸ்க்கு இடையில கோஆர்டினேஷன் இருக்கும். ஆர்பிஐ, செபி, நான் பேசுகிறேன் எனக்கு ஆர்பிஐ, செபி, ஐஆர்டிஏ, பிஎஃப்ஆர்டிஏ. இது மாதிரி கிஃப்ட் சிட்டியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அதை பார்த்தேன், அதில் எக்ஸ்டென்சிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் சர்வேல சொல்கிறத விட அதில் அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் இருக்கிற விஷயங்கள். பேங்கிங் செக்டாருடைய பெர்ஃபார்மன்ஸ், இன்சூரன்ஸ், ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் பென்ஷன், இதில் எல்லாம் லாஸ்ட் இயர் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த சாப்டரும் ஒரு சின்ன சாப்டர் மாதிரி தான், சின்ன சாப்டர்னா அதுக்கான பாயிண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் செக்டார், உங்களுக்கு எக்ஸ்டர்னல் செக்டாரை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸ் எடுத்துருப்போம், பிஓபி.
கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன, ரூபி ஏன் அப்ரிஷியேட் ஆகுது, டெப்ரிஷியேட் ஆகுது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்னா என்ன, அப்ரிஷியேட் ஆனால் என்ன பெனிஃபிட், டெப்ரிஷியேட் ஆனால் என்ன, இதெல்லாம் அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதில் லாஸ்ட் இயர் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஃபாரெக்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ருபி எத்தனை பர்சன்டேஜ் வந்து டெப்ரிஷியேட் ஆச்சு, அதெல்லாம் லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சர்வேல கொடுத்துருக்கிற அப்டேட். ஸோ எக்ஸ்டர்னல் செக்டார், இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் இன் அ ஃப்ராக்மெண்டிங் குளோபல் ட்ரேட் ஆர்டர். இப்போ இதில் தான் என்ன சஜஷன் கொடுப்பாங்க, நம்ம எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ருபி டெப்ரிசியேஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா. ஸோ எக்ஸ்டர்னல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் குளோபல் லெவலில் லாஸ்ட் இயர் என்ன பிரச்சனை இருந்துச்சு, இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பாலிசி அன்சர்டைனிட்டி, ஏன்னா யூஎஸ் உடைய டேரிஃப் இம்போசிஷன்னால, அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் இந்த வார்னால, அதனால எல்லாம் வர ரிஸ்க். இது மாதிரி ஷிஃப்ட் ஃப்ரம் ஹைப்பர் குளோபலைசேஷன் 91க்கு அப்புறம் நம்ம என்ன பெருசாக பெருமையாக பேசிக்கிட்டோம்னா குளோபலைசேஷன். இப்போ என்னன்னா ப்ரொடெக்ஷனிசம், ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுடைய இதை தான் பார்க்குறாங்க, அந்த ட்ரெண்ட் இருக்குது. ஃப்ராக்மெண்டட் ட்ரேட் என்விரான்மெண்ட், டபிள்யூடிஓ வீக்கன் ஆகிட்டு வருது, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் தான் என்ன ஆகுது, ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் இருக்கிற ட்ரெண்ட். இந்தியாவுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எக்ஸ்போர்ட்ஸ், லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீசஸ் எப்பவும் போலவே சர்ப்ளஸ் தான். ரிசீலியன் கேபிட்டல் ஃப்ளோஸ், கம்ஃபர்டபுள் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ குளோபல் ட்ரேட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேஜர் எக்கனாமிஸ் ஆர் ஃப்ராக்மெண்டிங் சப்ளை செயின்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது சைனா, யூஎஸ் இவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ராக்மெண்ட் ஆகுறாங்க, கோஆப்ரேட் பண்ணணும். குளோபலைசேஷனுங்கிறது என்ன, மியூச்சுவலாக ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் ஆகணும், கோஆப்ரேட் பண்ணணுங்கிறதுலேருந்து டீகப்புள் ஆகுறாங்கன்னா என்ன, அவங்க அவங்களுடைய நலனை பார்க்குறாங்க. ட்ரேட் அன்சர்டைனிட்டி பிகாஸ் ஆஃப் வார்ஸ் அண்ட் டேரிஃப் இம்போசிஷன், செக்யூரிட்டி டூலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதுதான் நம்ம என்ன டேர்மே யூஸ் பண்ணோம், எக்கனாமிக், அதுக்கு அந்த என்ன டேர்ம் சொன்னோம், ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு எக்கனாமிக் பாலிசிஸை பைலேட்ரல் மல்டிலேட்ரல் பாலிசிஸாக மாற்றுறாங்க, ஃபாரின் பாலிசிஸில் அதை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தான் 3 ப்ரெஷர்ஸ்: ரீஷேப்பிங் குளோபல் ட்ரேட், டீகப்ளிங், ஸ்ட்ராட்டஜிக் டீகப்ளிங், ட்ரேட் அன்சர்டனிட்டி, செக்யூரிட்டி டூலாக ட்ரேடை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணிக்கிட்டு வரோம். லாஸ்ட் இயர் நிறைய ட்ரேட், நியூசிலாந்து கூட சைன் பண்ணியிருக்கிறோம், ஓமன் கூட சைன் பண்ணியிருக்கிறோம், யூகே யூரோப்பியன் இதோட யூனியனோட ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோமா. ஸோ ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஜியோ பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட், எனர்ஜி ரூட் சேஞ்சஸ்னால் எந்த கண்ட்ரிக்கிட்ட எல்லாருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அதை நம்ம அடிக்கடி ரீஷேப் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ மறுபடியும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ரஷ்யாட்டிருந்து திருப்பி ஆயில் நிறைய வாங்க வேண்டியதாக இருக்குது. ஈவன் ஈரான் கூட கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய கேஸ் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பிரிக்ஸில் நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. முதல்ல பிரிக்ஸ்னால் அந்த 5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ எஜிப்ட் எல்லாம் உள்ளே வந்திருக்கா, சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சு முன்னாடி, இப்போ யார் வந்திருக்கா, எஜிப்ட் வேற யார், அதை பார்த்துங்க. உங்களுக்கு ஐஆரில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துங்க. பிரிக்ஸ் ப்ளஸ் 5 கண்ட்ரிஸ் இருந்தது, இப்போ நியூ மெம்பர்ஸ் நிறைய ஆட் ஆயிருக்காங்க. அது மாதிரி இந்த குவாடு, ஐஎம்இசி, ஐபிஇஎஃப்பி, இந்த மாதிரி ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன ஆகிட்டே வருதுன்னா அலைன்மெண்ட் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் நம்ம ரிசீலியண்ட்டாக இருக்க முடியும், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியோடு இருக்க முடியும். அப்புறம் இந்த டேர்ம்ஸ் முக்கியம். இன்னைக்கு ட்ரேடெல்லாம் எப்படி நடக்குதுன்னா ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங் அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றாங்க. ஷோர் அப்படின்னா பார்டர்னு அர்த்தம். இப்போ எந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரிஸ் விரும்புகிறாங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கண்ட்ரிஸ் கூட. இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ட்ரெடிஷ்னலாகவே என்ன இருக்குன்னா க்ளோஸ்னஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப், ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு விரும்புறது, அதுக்கு பேர் ஃப்ரெண்ட் ஷோரிங். நியர் ஷோரிங்னா ஜாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் கூட ட்ரேட் வச்சுக்கிறது ஈஸி. இப்போ நம்ம அதே தான், இப்போ ஹார்மூஸை பற்றி ஏன் பெரிய பிரச்சனையாக இருக்குது, வேறு ஆல்டர்னேட்டிவே இல்லையானா யூஎஸ் தர ரெடி. ஆனால் யூஎஸ்லேருந்து நமக்கு அந்த ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கே என்ன ஆகும்னா டைம் ஆகும், 3 மடங்கு நேரம் அதிகமாகும். அப்போ எங்கேருந்து ட்ரேட் பண்ணிக்கிறது தான் ஃபீஸிபிள், பக்கத்தில் நியர்பை ஜாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி இருக்கிற கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் நியர் ஷோரிங். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கண்டிப்பாக சைனா கூட இருக்கிற ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை விட ரஷ்யாவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கும், அதுக்கு பேர் ஃப்ரெண்ட் ஷோரிங், அந்த ட்ரெண்ட். அதே மாதிரி ட்ரேடு கான்சன்ட்ரேஷன், ஒரு சில நாடுகள் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் என்ன ஆகுதுன்னா அதிகமாகிக்கிட்டே வருது.
ஸோ இதான் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன். குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. ஃப்ரெண்ட் ஷோரிங், நியர் ஷோரிங், ட்ரேடு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ட்ரெண்டாக இருக்கு. குளோபல் அன்சர்டனிட்டி ஓவராலாகவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 9 o'clock. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி இயர் ஆன் இந்த பர்சன்டேஜ் முக்கியம் இல்லை. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உலகம் ஃபுல்லாக ட்ரேடு பாலிசிஸில் அன்சர்டனிட்டி இருக்குது. ஒரு அக்ரிமெண்ட் இப்போ நம்ம சைன் பண்ணிட்டோம்னாலே அந்த அக்ரிமெண்ட் படியே அத்தனை வருஷமும் ஃபியூச்சரில் நடந்துப்பான்ங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ட்ரேடு பாலிசியை அடிக்கடி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாற்றிக்கிட்டே வராங்க. அந்த அன்சர்டனிட்டி வருஷம் வருஷம் என்ன ஆகிட்டே வருதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ட்ரிவன் பை இண்டஸ்ட்ரியல் பாலிசி, காம்படிஷன், ட்ரேட் இம்பேலன்சஸ், ரிட்டாலியேட்டரி ஆக்ஷன்ஸ், வீக் ரூல் பேஸ்டு சிஸ்டம். வீக் ரூல் பேஸ்டு சிஸ்டம்னா WTO மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் வீக் ஆகுது. ஏன்னா அதில் தான் ரூல்ஸ், WTOவே எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பீங்க, ரூல் பேஸ்டு மல்டிலேட்ரல் ட்ரேட் ரெஜைம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்ல எல்லாம் ஒரு பார்ட்டி அந்த அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாட்டியும் அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அதெல்லாம் இந்த குளோபல் அன்சர்டனிட்டியை காமிக்குது. ஸோ இந்தியாஸ் ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓவராலாக மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ், இதை வச்சு தான் லாஸ்ட் இயர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்களா. இந்த டேட்டாவை சும்மா ஓவராலாக பாருங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப அப்ரப்டாக அதிகமாகவோ கம்மியாகவோ கொடுத்துருப்பாங்க. இப்போ வேர்ல்டு லெவல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 1.8%. மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னால் என்ன, கூட்ஸ். ஓவரால் வேர்ல்டு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 1.8%. 2005 அது எவ்வளோ இருந்துச்சு, 1% இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. லாஸ்ட்டு 20 இயர்ஸில் 5x இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இன் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது என்னது, இன்கரெக்ட். டபுள் ஆயிருக்கான்னு கேட்டால் கிட்டத்தட்ட ரைட்டு. 20 வருஷம் 1% இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு, 1.8%. அப்போ லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் இன் வேர்ல்டு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னா டபுள் ஆயிருக்கு. அது வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 3x 5x இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அதே மாதிரி மொத்த வேர்ல்டு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோதான், நாட் ஈவன் 2%. அப்போ 4%, 3.5% எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் இன்கரெக்ட். அதே மாதிரி சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வேர்ல்டு லெவலில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் 2005 எவ்வளோ இருந்துச்சுன்னா 2%. இப்போ அதுவும் என்ன இருக்குன்னா டபுள் ஆயிருக்கு. 2% இருந்தது 4.3%. மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 1% இருந்தது 1.8%. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஆனால் டபுள் ஆகலை, கிட்டத்தட்ட தான். எதில் டபுள் ஆயிருக்கு, கூட்ஸில். பட் சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் கான்ட்ரிபியூஷன் இன் வேர்ல்டு சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னா டபுள் ஆயிருக்கு. அதுக்குன்னா ரீசன் என்ன, டெஸ்டினேஷன் டைவர்சிஃபிகேஷன். நிறைய நாடுகள் கூட நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், நிறைய நியூ ப்ராடக்ட்ஸை கூட்ஸில் சர்வீசஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. இதெல்லாம் இன்னும் கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இதே மாதிரி இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்க, இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு, இம்போர்ட்ஸ் எவ்வளவு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் $800 billion, இம்போர்ட்ஸ் $900 billion. அப்போ ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ இருக்கு, மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் அப்ராக்சிமேட்டாக ஒரு $100 billion, $90 billion to $100 billion ட்ரேட் டெபிசிட். அதே மாதிரி இதில் ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் இயரில் இது ஓவராலாக இது ஃபினான்ஷியல் இயர் 25 உடைய பர்ஃபார்மன்ஸ், ஃபினான்ஷியல் இயர் 26லேயும் அதே ட்ரெண்டு தான். இப்போ ட்ரேட் டெபிசிட் என்ன இருக்குன்னா வைடன் ஆயிருக்கு. ஏன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல $95 billion இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட $100 billion ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆயிருக்கு. இது மெர்ச்சன்டைஸ் ட்ரேடில். மெர்ச்சன்டைஸ் ட்ரேடில் எப்போவுமே நமக்கு என்ன இருக்குது, ட்ரேட் டெபிசிட் இருக்கும். எவ்வளவு, அப்ராக்சிமேட்டாக ஒரு $95 billion to $105 billion அளவுக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா $800 billion, இம்போர்ட்ஸ் வந்து $900 billion. இது சும்மா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ரப்டாக ஏதாவது டேட்டா மாற்றி கொடுத்தாங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே சரி, மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டெமோ இருக்கிறனால நான் ஒரு 10 minutes முன்னாடியே முடிச்சிடறேன். அப்புறம் இந்த ஃபைலெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கே எல்லா சாப்டர் ஃபைலையுமே
போட்டு நீங்கள் சும்மா கோ த்ரூ பண்ணுங்கள். இந்த கிளாஸஸை கவனிச்சிங்கனாலே நிறைய ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. சர்வே சும்மா காதில் கேட்டுக்குங்க, கொடுக்குற பிடிஎஃபை சும்மா ரீட் பண்ணுங்கள் 1 or 2 times. அதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே கேட்கறதுக்கு சான்சஸ் வரலாம். ஆர் மேபி 1 2 கொஸ்டின்ஸுக்கு. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சர்வேவை லைன் பை லைன் எல்லாம் ஒன்றும் படிக்காதீங்க. 3 4 ஹவர்ஸ் போட்டிருக்க வீடியோலாம் என்ன பண்ணாதீங்கன்னா பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு அது தேவையில்லை. மெயின்ஸுக்கு மறுபடியும் இதில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். மெயின்ஸ் கிராஸ் கோர்ஸ்லையும் திருப்பி சர்வேயில் இருக்கிறத மெயின்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு தனியாக மறுபடியும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இப்போ நம்ம, ஆனால் அதுக்காக ஒரு சாப்டர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் கம்ப்ளீட்டாக சொல்லணுங்கிறதுக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு நாளான்னைக்கு அது இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம சர்வே பட்ஜெட் எல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா முடிச்சிருவோம். ஒரு 3 கிளாஸ் இருந்தால் போதும். அந்த பிடிஎஃப் எல்லாம் நான் குரூப்பில் போட சொல்லிடுறேன்.